எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். நல்லா கைகளை தட்டி ஏசப்பாவுக்கு அந்த மகிமையை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இளைப்பாறுதலை தருகிற தேவன், ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன், நம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குகிறவர், சூழ்நிலைகளில் நம்மை குணமாக்குகிறவர், சூழ்நிலை நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த 6 மாதமும் அவருடைய உயிர்ப்பித்தலை பெற்றுக்கொண்ட ஜனம் வாய்களை திறந்து ஒரு 2 நிமிஷம் தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, அந்த சூழ்நிலை என்னை அப்படியே படுக்க வச்சிருச்சு, அந்த சூழ்நிலை என்னை அப்படியே அதோட ஓட வச்சிருச்சு. ஆனாலும் உங்க கிருபை, உங்க வார்த்தை என்னை திரும்பி பார்க்க வைத்ததற்காக, என் கண்களை திறந்ததற்காக, இவ்வளவுதான் நான் நினைச்ச நேரத்துல உங்க வார்த்தை, உங்க சத்தம், ஆண்டவரே, there is no end. ஓ ரீகாபாலா தரி சந்த ரீகலபா, this is not the end என்று சொல்லி, ஆண்டவரே இது முடிவல்ல, இது ஒரு துவக்கம் என்று சொல்லி கர்த்தர் கதையை எழுத ஆரம்பித்திருப்பதற்காக, நீர் உம்முடைய கைகள்ல என்னுடைய சரித்திரத்தை எடுத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. எந்த சாபம், எந்த சூனியங்கள், எந்த பிசாசானவனுடைய அதிகாரம் கையில் எடுத்ததோ அவனுடைய பிடிகளில் இருந்து கர்த்தர் தம்முடைய பிடிகளில் எடுத்துக் கொண்டிருப்பதற்காக, ஆளுகையை கொடுத்திருப்பதற்காக தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. உங்க நாவு அறிக்கை செய்யட்டும், பாதாளம் நடுங்கட்டும், பாதாளம் நடுங்கட்டும். கிறிஸ்துவுக்குள் உயிர் அடைய சொல்லுங்க, அவரை கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. தெய்வத்தை பார்த்த கண்கள், போர்த்திபாருடைய கண்கள் தெய்வத்தை பார்த்த கண்கள். யோசேப்புடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. ஆண்டவரே, என் மூலமா இவ்வளவு உயர்வு கொண்டு வந்தீங்களே, நான் என்னைக்கு இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சேன், அன்னையிலிருந்து ஒரு விருத்தியை கட்டளிட்டீங்களே, இந்த எஜமான் கண்ணு பார்த்துச்சே, இன்னைக்கு நான் ஒரு குற்றவாளி என்று சொல்லும் பொழுது ஏன் அந்த தெய்வத்தை பார்க்க முடியவில்லை? ஏன்பா எனக்கு இந்த இடத்துல இறக்கம் கிடைக்கல? அநேக சமயம் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருந்தால், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க ஜெபத்தை ஏசப்பா கேட்டிருந்தா இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசித்திருக்க முடியாது. உன் ஜெபத்தை ஆண்டவர் கவனித்து கேட்டிருந்தா உன்னால இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசித்திருக்க முடியாது. யோசேப்புடைய ஜெபம் அன்றைக்கு கேட்டிருந்தால், he will be the manager of Potiphar's house. அவன் அந்த இடத்தில் உள்ள போர்த்திபாருடைய வீட்டில் ஒரு மேனேஜராக மட்டும் இருந்திருக்க முடியும். அவனுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. கர்த்தர் அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறார். சிறைச்சாலை அவனை அடைக்கும் என்று நினைத்தான். ஆனா அங்கதான் தயவை பாராட்டுறாரு. நீ அடைத்து ஆளுகிறவன் அல்ல, உன்னை அடைப்பதற்கு சூழ்நிலை அல்ல, நீ ஆளுகை செய்ய பிறந்தவன், நீதான் சூழ்நிலை ஆளுகை செய்யணும்னு சொல்லி கர்த்தர் திறவுகோல்களை அவன் கையில கொடுத்து, போயா போய் எல்லாத்தையும் விசாரி, உடைஞ்சு போய் வந்திருப்பான், சோர்ந்து போய் வந்திருப்பான். உன்னுடைய கண்ணீருக்கு நீ அநேகரை விசாரிக்கும் பொழுது, அநேகருடைய கண்ணீருக்காக திறப்புல நிற்கும் பொழுது தேவன் உன் கண்ணீரை ஆற்றுகிறவராக இருக்கிறார். கைகளை தட்டி, கைகளை தட்டி உன் ஜெபம் கேட்கப்படாததுக்காக நன்றி சொல்லு. உங்க ஜெபம் கேட்கப்படாததுக்காக நன்றி சொல்லுங்க. என் தேவனுடைய இளைப்பாறுதல் பரிசு, என் தேவனுடைய இளைப்பாறுதல் பரிசு. அவர் வைத்திருக்கிற திட்டம் பெருசு. நல்லா கைகளை தட்டி வாய்களை திறந்து அந்நிய பாஷையில நிரம்பி, ஓ ரீகாபா லாதா ரீகாலபா, I have chosen to rule. நான் ஆளுகை செய்ய பிறந்தவன். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இதை நினைக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு வல்லமை வரும், உங்களுக்குள்ள ஒரு வாஞ்ச, புதிதான ஒரு வாஞ்ச பிறக்கும், புதிதான ஒரு வாஞ்ச பிறகும். இதை மையமாக கொண்ட ஒரு பாடலை நாம் பாட போகிறோம். உம்மை நினைக்கும் நினைவுகளும் உங்க பரிசுத்த நாமமும் என் ஆத்தும வாஞ்சையாக இருக்க வேண்டுமே, இருந்தால் போதுமே, உங்க சமூகம் வேண்டுமே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உங்க சமூகம் எனக்கு முன்னாடி போகட்டும்பா, உங்க சமூகம் எனக்கு முன்னாடி போகட்டும். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க.
நீங்க நினைக்காத காரியம், நீங்க யோசித்திராத காரியம், உங்க சிந்தனைக்கு உள்ள வராத காரியம் ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உங்க சமூகம் வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க சமூகம் வேண்டுமே. உங்க இந்த வார்த்தைய சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க. உங்க சமூகம் வேண்டுமே, உங்க சமூகம் வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க சமூகம் வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உம்மை நினைக்கும் நினைவுகளும் உங்க பரிசுத்த நாமமும். உம்மை நினைக்கும் நினைவுகளும் உங்க பரிசுத்த நாமமும் என் ஆத்தும வாஞ்சையாக இருக்க வேண்டுமே. என் ஆத்தும வாஞ்சையாக இருந்தால் போதுமே. உங்க சமூகம் வேண்டும். கேளுங்க, பிரச்சனையை பார்த்து பயந்த கண்கள் அவரை நினைக்க ஆரம்பிக்கட்டும். நடக்காத காரியங்களை பார்த்து சோர்ந்து போன கண்கள் தெய்வத்தை பார்க்கட்டும், தெய்வத்தை பார்க்கட்டும். சொல்லுங்க, உங்க பிரசன்னம் உங்க சமூகம் முன்னாடி போகட்டும். இந்த 6 மாதமும் நீங்க நடத்தி வந்த அதே சமூகம், பகல்ல மேக ஸ்தம்பம், ராத்திரி நேரத்தில் அக்னி ஸ்தம்பமாக உங்க சமூகம் வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க சமூகம் வேண்டுமே. உங்க கிருபை, உங்க சமூகம் வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க சமூகம் வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உம்மை நினைக்கும் நினைவுகளும் உம் பரிசுத்த நாமமும். உம்மை நினைக்கும் நினைவுகளும் உங்க பரிசுத்த நாமமும் என் ஆத்தும வாஞ்சையாக இருக்க வேண்டுமே. என் ஆத்தும வாஞ்சையாக இருந்தால் போ. சொல்லுங்க, என் ஆத்தும வாஞ்சையாக. ஆமென். பொல்லாதவன் மேல் எரிச்சல் அடையாத என் ஆத்தும வாஞ்சையாக. அவனுக்கு எப்படி ஒரு தீமை நடக்கும்? உன் ஜெபம் கர்த்தர் உன்னை உயர்த்தணும். உன்னுடைய ஜெபம் என் பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணணும் மட்டும்தான் இருக்கணும். சொல்லு, உங்க சமூகம் வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க சமூகம் வேண்டுமே. உங்க கிருபை. எஸ் ஃபாதர். ரிகபலத ரிகலபா. ஷபலத ரிகலபா. உம்மை நினைக்கும் நினைவுகளும் உங்க பரிசுத்த நாமமும். உம்மை நினைக்கும் நினைவுகளும் உங்க பரிசுத்த கைகளை உயர்த்தி என் ஆத்தும வாஞ்சையாக இருக்க வேண்டுமே. என் ஆத்தும வாஞ்சையாக அப்பா இருந்தால் போதுமே. உங்க சமூகம் வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க பிரசன்ஸ் வேணும்பா. உங்க பலன் வேணும்பா. உங்க சமூகம் வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க சமூகம் வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. பின்னை பார்வோன் சேனை தொடர்ந்தாலும் முன்னை யோர்தான் தடையாக நின்றாலும். முன்னை பார்வோன் சேனை தொடர்ந்தாலும் பின்னை பார்வோன் சேனை தொடர்ந்தாலும் முன்னை யோர்தான் தடையாக. சொல்லுங்க, பின்னை பார்வோன் சேனை மேக சம்பமாய் அக்கினி சம்பமாய் முன்னும் பின்னுமாய் விலகாதவராய். மேக சம்பமாய் அக்கினி சம்பமாய் முன்னும் பின்னுமாய் விலகாதவராய். எந்த நிலையில் நான் இருந்தாலும் தூக்கி என்னை தோளில் சுமக்கும் சமூகம் வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க சமூகம் வேண்டுமே. உங்க கிருபை. முழங்கால நின்னு பாடுவோமா?
உங்க பிரசன்ஸ் எங்க முன்னாடி போகட்டும்பா. உங்க சமூகம் எங்க முன்னாடி போகட்டும். உங்க சமூகம் எங்க முன்னாடி போகட்டும். கேளுங்க, உங்க சமூகம் வேண்டுமே, உங்க சமூகம் வேண்டுமே, உங்க சமூகம் வேண்டுமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க சமூகம் வேண்டுமே. இந்த 7வது மாதத்துல உங்க ஜெபம் இதுவாக இருக்கணும். மீண்டும் மீண்டும் சொல்லுங்கப்பா. என் வீட்டுல அடிக்கிற புயல் நிக்கட்டும் ஜெபம் பண்றதை விட உங்க சமூகம் வரட்டும், உங்க சமூகம் வரட்டும். அந்த படகுல இயேசு உள்ள ஏறின பொழுது ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக சந்தோஷம். இயேசு இருக்கிறார்னு ஒரு நம்பிக்கை, என் பக்கத்துல இருக்கிறார்னு ஒரு நம்பிக்கை வேணும். இந்த கால நேரத்துல, இந்த 7வது மாதத்துல ஆண்டவரே அந்த நம்பிக்கை பிறக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால உங்க சமூகம் வரட்டும். 7 மடங்கு சூளையை பார்த்து பயந்த கண்கள் 4வது நபரா உள்ள இறங்குற உங்க பிரசன்னம், 4வது நபரா உள்ள இறங்குற உங்க பிரசன்னம், அக்கினியின் ஆளுகையை மாற்றுகிற பிரசன்னம். ஓ ரீகா பாலாதா ரீகா லாபா. உங்க வருகட்டும் 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 வருகட்டும். உங்க சமூகம் வேண்டுமே, உங்க சமூகம் வேண்டுமே. உங்க ஜெபத்தை மாத்துங்க, சொல்லுங்க உங்க சமூகம் வேண்டுமே. இந்த அக்கினியை மாற்றுங்க, இந்த சூழ்நிலையை மாற்றுங்க. ஜெபம்ன்றதை விட்டுட்டு உங்க பிரசன்ஸ் முன்னாடி போகட்டும், உங்க பிரசன்ஸ் முன்னாடி போகட்டும், உங்க சமூகம் முன்னாடி போகட்டும். உங்க கிருபை போதுமப்பா. சத்தத்தை உயர்த்தி சமூகம் வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. சிங்க கேபியில் என்னை போட்டார், சூளை அக்கினியில் என்னை தள்ளினாலும். சிங்க கேபியில் என்னை போட்டார், சூளை அக்கினி. சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. சிங்க கேபியில் என்னை போட்டாலும், சிங்க கேபியில் என்னை போட்டார், சூளை அக்கினியில் என்னை. மீண்டும் ஒரு விசை. சிங்க கேபியில் என்னை போட்டார், சூளை அக்கினியில் என்னை தள்ளினாலும் என்னை மீட்குமே உந்தன் சமூகமே. என் கூடவே நிழலாகவே என்னை மீட்குமே உந்தன் சமூகமே. என் கூடவே நிழலாகவே. எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் தூக்கி என்னை சுமப்பீரே. உங்க சமூகம் வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? உங்க சமூகம் வேண்டும், உங்க சத்தம் உயரட்டும். உங்க சமூகம் வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க சமூகம் வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க சமூகம் வேண்டும், உங்க கிருபை போதுமப்பா. உங்க சமூகம் வேணும், உங்க கிருபை, உங்க சமூகம் வேண்டுமே. உங்க சமூகம் வேண்டுமே, உங்க கிருபை, உங்க சமூகம் வேண்டுமே. உங்க கிருபை போதுமே, உங்க சமூகம் வேண்டுமே. உங்க கிருபை போதுமே, உங்க சமூகம் வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. எபினேசரே, எபினேசர், இதுவரையில் உதவினரே, உதவினரே. எபினேசரே, எபினேசரே, ஆமென். உதவினரே, இதுவரையில் உதவினரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதனை. உன் வாழ்க்கையில காத்திருக்கிற எல்லாவற்றிற்கும் தீர்வை கொண்டு வரும். ஆமென். ஆராதனை, ஆராதனை. எஸ் ஃபாதர். அல்லேலூயா.
ராஜாவுக்கே ஆராதனை உம்மை முழு பலத்தோடு உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பை திருப்புகிற அபிஷேகம் வரட்டும். இந்த காலை நேரத்துல இந்த 7வது மாதத்துல எங்களுக்கு பரிசா அந்த கிருபையை கொடுங்கப்பா, அந்த கிருபையை கொடுங்கப்பா. ஓ ஆராதனை ஆராதனை கேளுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. ஆண்டவரே அந்த ஃபர்ஸ்ட் லவ் வரட்டும், அந்த அன்பு ஆதியில் கொண்டிருந்த அன்பு அப்பா. ஆராதனை சொல்லுங்க, அன்பு கூறுவேன், அன்பு இன்னும் அதிகமா. நல்லா கைகளை தட்டி பாடுங்க பார்க்கலாம். ஆராதிப்பேன், ஓ இன்னும் நான் அன்பு கூறுவேன். ஆமென். ஆராதிப்பேன், ஓ இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறு ஆராதனை. எங்க அன்பை கொடுங்கப்பா, அந்த பலனை கொடுங்கப்பா. ஆதி அன்பு திரும்பும் போது ஆண்டவர் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பாரையா. ஆராதனை. நீ உண்மை ஆண்டவரை நேசிச்சுப்பார். உன் காத்திருக்குதல் எல்லாம் உன்னை இழைக்க பண்ணும். ஆனா விரும்பினது நடக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தை ஆண்டவர் செய்வார், உனக்காக செய்வார். ஆராதனை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாடுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. எபினேசரே எபினேசர், இதுவரையில் எபினேசர், இதுவரையில் இது உதவி நீரே. ஆமென். எபினேசர், ஆமென். உம்மை முழு பலத்தோடு உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை ஆராதனை. எஸ் ஃபாதர். ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. சொல்லுங்க, எல் ரோயி எல் ரோயி. ஆமென். இவங்க பார்த்தா நல்லா இருக்குமே நீங்க நினைக்கிறீங்கல்ல, அந்த நபரை விட தேவன் உங்களை பார்க்கிறார், மறந்து போகாத. ஓ எல் ரோயி எல் ரோயி, என்னை கண்டீரே. சொல்லுங்க, என்னை கண்டீரே. ஆண்டவரே, சூரியனை பார்க்கும்போது ஒரு பிரகாசம், நட்சத்திரத்தை பார்க்கும்போது ஒரு பிரகாசம். ஆனா என்னையும் பார்ப்பதற்கு நான் எம்மாத்திரம். உம்மை முழு உள்ளத்தோடு. ஆமென். அவரை போல உருவாக்கி இருக்கிறார் ஐயா, அவரை போலவே உருவாக்கி இருக்கிறார், அவரை போலவே உருவாக்கி இருக்கிறார். அதனாலதான் திரும்பி திரும்பி பார்க்கிறார். திரும்பி திரும்பி பார்க்க ஒரே நோக்கம், அவரை போல உருவாக்கி இருக்கிறார் ஐயா. சொல்லுங்க, எல் ரோயி எல் ரோ. ஆமென். என்னை கண்டீரே. இந்த வார்த்தையை உண்மையா சொல்லுங்க ஐயா. இந்த உலகம் உன்னை திரும்பி பார்க்கல, என் தெய்வம், நீ நேசிக்கிற உன்னுடைய தெய்வம் இயேசு சாமி தான் உங்களை நம்மளை திரும்பி பார்க்கிறாரே. நன்றி ஐயா. உண்மை முழு ஆராதி முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரை. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? மீண்டும் ஜீவன் கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. எனக்கு கொடுத்தீங்களே, மீண்டும் ஜீவன் கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லினார் நாள்தோறும் போற்று. சொல்லுங்க, நன்றி 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 என்று, நன்றி 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 என்று சொல்லினார். ஆமென். சொல்லுங்க, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய். எஸ் ஃபாதர். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபை ஆயுள் முழுவதும். சொல்லுங்க, அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய். நன்றி சொல்லாமல் இருக்கவே, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த. Thank you Jesus. நன்றி நன்றி நன்றி. நாள்தோறும் நன்றி 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 என்று, நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன். ரெண்டு கைகளை வைத்து சொல்லுங்க, எத்தனையோ எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை, இதை நினைக்கும் போது விசுவாசம் பிறக்கும், புதிய பாதைகள் திறக்கும். ஓ, அத்தனையும் நினைத்து நினைத்து நான் ஆண்டவரை போற்று. அத்தனையும் நினைத்து, அத்தனையும் ஞாபகப்படுத்துங்க. ஒன்னொன்னையும் சொல்லி நன்றி சொல்ல, அப்பா உதவி செய்யுங்கப்பா. என் ஆண்டவரை போற்று. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. எஸ் ஃபாதர். மரண பள்ளத்தாக்கில் ஒரு fraction of second மிஸ் ஆனாலும் நம்ம இந்த இடத்துல இருந்திருக்க முடியாதையா. ஆமென். மீண்டும் ஜீவனை கொடுத்து நீ வாழ வைத்தீரை. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. His timing is better. அவர் செய்கிற அந்த செயலின் நேரம் சரியாக இருக்கும். கரெக்டா கால் எடுத்து வைப்பார், கரெக்டா உள்ள வருவாரு. ஆமென்.
சொல்லாமல் இருக்கவே முடியாது. நன்றி 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 என்று நாள்தோறும் நன்றி 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 என்று நன்றி 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 என்று எஸ் ஃபாதர் சொல்லுங்க. நன்றி 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 என்று நன்றி 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 என்று துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே உம்மை நாள்தோறும் போற்றுவே. ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணுங்க. நீங்க செஞ்சதை நினைக்கணும். ஆண்டவரே, மனுஷன் செஞ்சதல்ல. ஐயோ இவங்க இது செஞ்சுட்டாங்க, இவங்க இது செய்ய போறாங்க, இவங்களோட நான் பார்த்தனே, இந்த இடத்துல பார்த்தனே, இவங்களோட பேசிட்டு இருக்கிறத பார்த்தனே. ஐயா, இதை நீ நினைச்சன்னா உன் விசுவாசம் பெருகாது. இருக்கிற அந்த கொஞ்சம் பலனும் போயிரும். ஐயா, தேவன் செஞ்ச சின்ன சின்ன விஷயம், உங்க படுக்கையில இருந்து எந்திரிக்கிறத நினைங்க. காலையில நீங்க எந்திரிச்சு வேலை செய்யறத நினைங்க. உங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதை நினைங்க. பேச முடியாத இடத்துல வாய்களை திறந்து பேச வச்ச தெய்வத்தின் வார்த்தைகளை நினைச்சு பாருங்க. இதை நினைக்கும் போது நீ நினைத்திராத ஒரு விசுவாசம் உனக்குள்ள பிறக்கும். நீ நினைத்திராத ஒரு பலன் உனக்குள்ள வரும். சத்துருவை ஜெயிக்கிற பலம், அவனுடைய திட்டத்தை ஜெயிக்கிற பலன், பள்ளங்களை தாண்டுகிற பலன், பலைகளை தாண்டுகிற பலன். இதை நினைச்சு பாரு. இயேசு செஞ்சதை நினைச்சு பாரு. நீ அவரிடத்துல பின்பற்றி வருவ. எலிசாவிடத்துல எலியா சொன்னது, நான் உனக்கு செய்ததை நினைத்து பார். இயேசு சென்றதை நினைக்கும் போது எந்த பள்ளமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆழமா இருந்தாலும், அவர் செய்ததை நினைக்கும் பொழுது உன்னால் எழுப்பி நடக்க முடியும். உன்னால் எழுப்பி பிரவேசிக்க முடியும். 7 மடங்கு சூழ்நிலையா சிங்க கபிகளாக இருக்கலாம். எதை குறிச்சு பயம் வேண்டாம். 2 கைகளை உயர்த்தி அவரை நோக்கிப்பார். 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஒரு அடையாளமாக, 2 கைகளை உயர்த்தி அவரை நோக்கி பார்த்து சொல்லு, ஆண்டவரே உங்களை விட்டா வேற எதுவுமே இல்லப்பா. ஓ நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம், நீரே எல்லாம். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நிற்போமா? உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பே உண்மையா சொல்லுங்கய்யா. இந்த காலை நேரத்துல ஆண்டவர் இந்த பலனை தருவார். ஆராதிப்பேன், எந்த சூழ்நிலை ஆண்டவரே, இன்பமோ துன்பமோ நான் ஆராதிப்பேன். சுகமோ வியாதியோ, ஓ இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவை. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீ
நல்ல கைகளை தட்டி இயேசுவுக்கு அந்த மகிமையை செலுத்துவோம். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கிற பிள்ளைகள், பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கிற பிள்ளைகள், உங்க 2 கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நேர், ஆண்டவரே நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று நீர் ஒரு மேலான ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறீங்கள ஆண்டவர். அந்த கிருபையை இந்த 7வது மாதம் எனக்கு தாங்கப்பான்னு சொல்லுங்க. அந்த கிருபையை எனக்கு தாங்க. இதுவரைக்கும் நான் செய்த காரியத்தில் ஒரு முன்னேற்றமோ அல்லது திரும்பி பார்க்கிற வண்ணம் இல்லை என்றால் ஆண்டவரே இந்த 7வது மாதத்துல we declare it in Jesus name. ஆண்டவரே அந்த கிருபையை பெருக செய்யுங்க, அந்த கிருபையை பெருக செய்யுங்க, அந்த கிருபையை பெருக செய்யுங்க. இதுவரைக்கும் ஆண்டவரே சாபங்கள் தொடர்ந்து இருக்கலாம், அல்லது இயலாமைகள், சோர்வுகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அது என் தேவனுடைய வல்லமைக்கு முன்னாடி ஒண்ணும் இல்ல. எரிகோக்களோ ஆண்டவரே கோலியாத்தின் கோஷங்களோ எதுவும் என் தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக, என் தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக ஒன்றும் இல்லை. ஆண்டவரே இந்த 7வது மாதத்துல இந்த கை விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடிக்கட்டும். பொல்லாங்கை எய்கிற சகல அக்கினி ஆசனங்களையும் அவித்து போடத்தக்கதாக அவன் திட்டமெல்லாம், அவனுடைய யோசனைகள் எல்லாம், அவன் ஏவுகிற எதுவா இருந்தாலும் சரி, இந்த விசுவாசத்துக்கு முன்னாடி அது ஒண்ணுமே இல்லை. கைகளை உயர்த்தி அப்பாவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த கை விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடிக்கட்டும். இந்த காலை நேரத்தில் நீங்க இந்த கேடயத்தை கொடுங்க. பொல்லாங்க நெய்கிற இச்சையா இருக்கலாம், பொல்லாங்க நெய்கிற அக்கினி ஆசனங்கள் சகலவற்றையும் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எல்லா இச்சைகள், எல்லா கடன், எல்லா விதமான இழப்புகள், சோர்வுகள், இயலாமைகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், மேன்மைகளை தடை செய்கிற சத்துருவின் சகல அக்கினி ஆசனங்களையும் இயேசுவின் நாமத்தினால நல்ல கைகளை தட்டி இயேசுவுக்கு அந்த மகிமை. நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி. ஓ ரீகபாலாதா ரிஷகபாலாதா ரீகலாபா. ஓ நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருக்கிறவர்கள், பெற்றோராய் இருக்கிறவர்கள், ஸ்தோத்திரம், தகப்பன் தாய்மாரா இருக்கிறவங்க, உங்களுடைய கைகளை உங்க தலை மேல வச்சு ஜெபம் பண்ணுங்க. அல்லது நீங்க ஒரு தகப்பனா தாய் மாறணும்னு ஆசைப்படுறவங்களா இருந்தாலும் கைகளை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்க தலை மேல கைகளை வச்சு, ஆண்டவரே இந்த அடுத்த சந்ததிக்கு நாங்க நல்லதை ஆண்டவரே எடுத்து காண்பிக்க வேண்டும், நல்லதை எடுத்து காண்பிக்க வேண்டும். ஆண்டவர் இந்த வேதத்துல ஒரு சில நபர்கள் இடத்துல, யோசுவாவின் இடத்துல, மோசேயின் இடத்துல எழுதி வைன்னு சொல்றார். எழுதி வைன்னு சொல்ற விசேஷமான காரியங்கள் தான் அவங்கள வழிகாட்ட, அவங்களுக்குள்ள விசுவாச கொண்டு வருகிற காரியங்களாக இருக்கிறது. ஆண்டவர்ட்ட அந்த கிருபையை கேளுங்க. ஆண்டவர், I need to rise up a generation that need to worship you. கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஒரு சந்ததியை நான் உருவாக்க வேண்டும், பக்தி உள்ள சந்ததிகளை உருவாக்குற ஒரு நபராய் இருக்க வேண்டும். அந்த கிருபையை இந்த ஆராதனை வேளையில இந்த 7வது மாதத்துல ஒரு அபிஷேகத்தை போடுங்க. ஆண்டவரே எங்க பிள்ளைகள் மேல ஒரு அபிஷேகத்தை போடுங்க. அவங்க உங்களை ஆராதிக்கணும், அவங்க உங்களை மகிமைப்படுத்தணும். யோசுவா சொன்னது போல, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அநேக சமயம் நம்முடைய போதனைகள் சுயநலமானதாக, நம்முடைய போதனைகள் மறைமுகமான காரியங்களை கொண்டதாக, சுயலாபத்தை உடையதாக இருக்கலாம். ஆனால் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் போதித்து நடத்தும் பொழுது அவர்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும், அவர்களுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். கைகளை உயர்த்தி உங்க கைகளை தலை மேல வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அந்த ஸ்பெஷல் அனாயிண்டிங் கொடுங்க. இந்த 7வது மாதத்துல ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும். நான் வேலை ஸ்தலத்துல இருக்கிறேன், நான் வீட்டுல இல்ல. என் பிள்ளைகள் அநேக நேரம் மற்ற இடத்தில் இருக்கிறார்கள், பள்ளிக்கூடத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவரே என் வேலை நிமித்தம் நான் அவர்களை சந்திப்பது கடினமாக இருக்கிறது. ஆனாலும் எனக்கு நேரத்தை கொடுங்க. தேவனுடைய ரகசியங்களை கற்றுக் கொடுக்க, மகத்துவங்களை கற்றுக் கொடுக்க, விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க எங்க வீட்டுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்க சந்ததிகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. உலகத்தில் அநேக காரியங்களை அறியாமல் தெரியாமல் உலகம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. இது நடுவில் நான் விழிப்புள்ளவன்
போதகனாக என் பிள்ளைக்கு விசுவாசத்தை போதிக்க, தேவனுடைய மகத்துவங்களை போதிக்க, விசேஷமா ஆண்டவரே என் வாழ்க்கையே ஒரு நிருபமா மாறட்டும். கேளுங்க, you have no time. உங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம், உங்க பிள்ளைகளோடு நேரத்தை செலவிட முடியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு நிருபம் என்கிறதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் ஒரு நிருபம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் அந்த அபிஷேகத்தை அனுப்புவீராக, அந்த பலனை அனுப்புவீராக, அந்த சுகத்தை அனுப்புவீராக, அந்த தெய்வீக நடத்துதல் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை சுற்றி எங்க பிள்ளைகள் மேல ஒரு விசேஷித்த பாதுகாப்பு, செல்போன் அடிமைத்தனங்கள், சாப்பிடாமல் இருக்கிற நிலைகள், ஆண்டவரே உயர்வுக்கு வருவதற்கு தடையாக இருக்கிற பொறாமைகள், இயலாமைகள், சாபக்கேடுகள் இயேசுவின் நாமத்தினாலே உடை தெரியப்படுவதாக. பிள்ளைகளை வஞ்சிக்க நினைக்கிற, ஆண்டவரை இழுக்க நினைக்கிற, சுற்ற பண்ணுகிற எல்லா விதமான அருவருப்புகளும் எங்களை விட்டு, எங்கள் பிள்ளைகளை விட்டு இயேசுவின் நாமத்தினால் அருச்சரியப்படுவதாக. நல்ல கைகளை தட்டி இயேசுவுடைய நாமத்தை நல்ல கைகளை தட்டி, ஓ ரீகாபாலாதா ரிஷாகாபாலாதா ரிகானா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்வீராக. ஒவ்வொரு 4வது வாரமும் நமக்கு ஞானஸ்நான ஆராதனை ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற 2 பேருடைய கைகளை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்கப்பா. 2 பேர் 2 பேர் கைகளை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. நீங்க யார் கையை பிடிச்சிருக்கீங்க அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்க மேல ஒரு பாரம் வரட்டும். ஆண்டவரே அன்னைக்கு கோரேஸ் ராஜா ஒரு அறிவிப்பை கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு ஆவி வல்லமை ஒவ்வொருத்தரையும் நிரப்பி அவங்களை எழும்ப பண்ணினது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த சபையை கட்டுவதற்கான ஆண்டவரே காரியங்களை, அந்த பொக்கிஷங்களை கொடுக்க, சபையை கட்ட ஆண்டவரே அவங்கள ஒரு வல்லமை எழுப்பி விட்டதை போல இந்த நாட்கள்ல இந்த உள்ளான சபையை கட்ட ஒரு ஆவியின் வல்லமை எங்களை நிரப்பட்டும். நல்ல ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. நல்ல அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுங்க. எனக்குள்ள ஒரு வாஞ்ச வரணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்குள்ள ஒரு வாஞ்ச வரணும். என் மூலமா இந்த 7வது மாசம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு ஆத்துமா ஞானஸ்நானம் பெறணும். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ஆத்துமா. நல்ல வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. என் மூலமா ஒரு ஆத்துமா ஞானஸ்நானம் பெறணும். சின்ன பிள்ளைகளும் ஜெபம் பண்ணுங்க. நல்ல வாய்களை திறந்து, வாலிப பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. நல்ல வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. என் மூலமா ஆண்டவரே அந்த ஒரு ஆத்துமா சந்திக்கப்படணும், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே மினிமம் 1, ஆண்டவரே மேக்சிமம் எவ்வளவு வேணாம். இந்த ஜூலை மாதத்துல ஆண்டவரே நாங்க கால் எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த மாதம் வெறுமையா போக கூடாது. இந்த முதல் ஆராதனையில ஒரு கண்ணீரோட ஜெபம் பண்றோம். we need people. ஆத்துமாக்களை தருவீராக. we need no money, we need no fame. பணம் அல்ல ஆண்டவரே, புகழ் அல்ல. we need ஆத்துமாக்கள். எங்களுக்கு ஆத்துமாக்கள் வேணும். இந்த கோபி பட்டணத்தில் ஆத்துமாக்கள் வேணும். இந்த சுற்றியுள்ள கிராமங்கள் இருக்கிற ஆத்துமாக்கள் வேணும். உம்மை ஆராதிக்கிற ஸ்தலங்கள் உருவாக்கப்படட்டும். உம்மை ஆராதிப்பதற்கு வீடுகள் ஆயத்தமாக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால எங்களுக்குள்ள ஒரு வாஞ்ச, எங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம், எங்களுக்குள்ள ஒரு ஆர்வம், எங்களுக்குள்ள ஒரு தாகம் பிறக்கட்டும். நல்ல வாய்களை திறந்து ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷை வருத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகள் பேசி ஜெபம் பண்ணுங்க. நல்ல தேவ வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எந்த இடத்துல 2-3 பேர் நாமத்தில் கூடி இருக்கிறீர்களோ அந்த இடத்துல ஒரு வாசம் பண்ணுவேன் சொல்றாரு. என் நாமத்து நிமித்தம் நீங்க எதை கேட்டாலும் நான் செய்வேன்னு சொல்றாரு. கேளுங்க. உங்களால முடியாது, என்னால முடியாது, பேச தெரியல பாஸ்டர், சொல்ல தெரியல பாஸ்டர், பயமா இருக்குது, என் பிரச்சனையே பெரிய பிரச்சனை நீங்க சொல்லலாம். கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படும் பொழுது அவரை குறிச்ச ஒரு வாஞ்ச, அவரை குறிச்ச ஒரு தாகம் உனக்குள்ள வரும் பொழுது அவர் அதுக்குரிய காரியங்களை, அவர் அதுக்குரிய பாதைகளை செவைப்படுத்துவார். ஒரு ஆசை, ஒரு யோசியாவுக்குள்ள ஒரு ஆசை, இந்த ஆலயத்தை பொழுது பார்க்க வேண்டும். ஒரு தாவீதுக்குள்ள ஒரு ஆசை, அவன்கிட்ட அந்த ஞானமோ அறிவோ இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு ஆசை, இந்த சபையை கட்டணும். என் வீடு மாளிகை மாதிரி இருக்குது, இந்த சபை இப்படி கூடாரத்தில் இருக்குது, ஒரு ஆசை. கேளுங்க ஆண்டவரே, அந்த ஆசை, அந்த வாஞ்ச, ஓ ரீகாபாலாதா ரீகாலாபா, ஓ ரீஷாகாபாலாதா ரீகாலாபா, அநேகர் கற்ப வேதனை படட்டும் இயேசுவின் நாமத்தினால. பிள்ளை பெற செய்வீராக. கற்ப வேதனை பட்டு இயேசுவின் நாமத்தினால அநேக பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கு இந்த சபையில கர்த்தர் இணைப்பீராக. ரீகாபாலாதா ரிஷாகாபாலாதா ரீகாலாபா, ஓ ரீபானாகாலாபா, ஓ ரீஷாகாபாலாதா ரீகாலாபா, ஓ ரீகாபாலாதா ரிஷாகாபாலாதா ரீகாலாபா, ஓ
ஓ ரிகபலதரி ஷகபலதரி கலமா. கர்த்தர் அப்படியே செய்ய போறதற்காக கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்தில் அமர்ந்து கொள்வோம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்தில் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலையும் இந்த 7ஆம் மாதத்தின் முதல் ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு பரிதான கிருபையை கொடுத்திருப்பதற்காக, நம்முடைய வாழ்க்கையில் பாராட்டி இருப்பதற்காக, இந்த 7ஆம் மாதத்துக்கான கிருபை செய்த தேவனுக்கு நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 7:30 மணி வரைக்கும் அங்கே முன்னாடி ரிசப்ஷனில் 2 பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்களிடத்துல நீங்கள் உங்களுடைய சாட்சிகள் ஜெப விண்ணப்பங்கள் அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா நம்ம இந்த இடத்துல சேர்ந்து ஜெபிப்பதற்கு, இந்த நேரத்தை கவனத்தில் கொண்டு நாம் செய்வதற்கு உதவியாக இருக்கும். ஒவ்வொரு வருடமும் இறுதியில் நமக்கு சாட்சி ஆராதனை நடைபெறும். அதில் ஆண்டவர் இந்த வருடம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன அற்புதங்களை செஞ்சாரோ அதை நோட் பண்ணி வச்சு, அதுக்குன்னு தான் அந்த ஆராதனை. ஸோ அந்த ஆராதனையை தவற விட்டுறாதீங்க. ஸோ அந்த ஆராதனையில் உங்களுடைய சாட்சிகளை சொல்லும்படி அன்போடு கேட்கிறேன். இப்போ நேரம் குறைவாக இருப்பதனால இந்த வருடம் இந்த மாதத்திலிருந்து முன்னமே கொண்டு வர நினச்சோம். அதுக்குரிய வாய்ப்புகள் இல்லாதனால என்னிடத்தில் இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் எழுதி கொடுத்துட்டிங்கன்னா, அது முடிஞ்சால் நீங்கள் சாட்டர்டேவே எழுதி ஒரு ஃபோட்டோ அனுப்பிட்டீங்கன்னா நான் அதை வாசித்து இதை ஃபுல்லாக அப்படி படிக்காமல் சுருக்கமாக ஹைலைட் பண்ணி சொல்லுவதற்கும் வசதியாக இருக்கும். நீங்கள் ஆராதனைக்கு வரும்போது அங்கேயும் சொல்லலாம், இந்த சாட்சி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன், இதை எனக்காக சொல்லுங்கள் சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் இந்த இடத்துல சொல்லுவதற்கு வசதியாக இருக்கும். ஹல்லேலூயா. சிஸ்டர் வசந்தி அவர்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை 1:30 மணி மற்றும் 2:30 மணி அளவில் மூத்த மகள் அவங்க பெயர் அனுக்கிரகா, அவங்களுடைய சரீரத்தில் பலவீனம் காணப்பட்டு, ஸ்தோத்திரம், டிசென்ட்ரி, வாமிட்டிங், ஃபீவர் காணப்பட்டது. ஆண்டவர் தம்முடைய பலத்தினால் ஸ்தோத்திரம் நல்ல ஒரு சுகத்தை அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஜெபிக்கும் போது கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். அதை தொடர்ந்து அவங்க சிஎஸ்ஐ சபையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல ஞானஸ்நானம் பெற்று, ஸோ அங்கே இருக்கிறதுனால அங்கேயும் அவங்க முகத்தை காட்டி ஆக வேண்டும். ஸோ தொடர்ந்து ஆண்டவர் அவங்களை நிலைப்படுத்துவார். அங்கே பெண்கள் ஐக்கியத்திலே அவங்க பிரசங்கம் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. கடந்த நாட்களில் கடுக்காம்பாளையம் சபையில் ஸ்தோத்திரம் அவர்கள் பிரசங்கம் செய்வதற்கு ஆண்டவர் அவங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார், வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அது எப்படிப்பட்ட பாத்திரமாக இருந்தாலும் சரி, அவருடைய வல்லமை வரும்போது எல்லாம் தலைகீழாக மாறிடும். ஒரு 60 பேருக்கு மத்தியில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஊழியத்தை செய்வதற்கு பலப்படுத்தின தேவனுக்காக நம்ம எல்லாரும் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கண்களை மூடி ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்க கொடுத்திருக்கிற பாத்திரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், அருமையான சகோதரி கர்த்தர் பயன்படுத்துவீராக. ஒரு நிமிஷம் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? அவங்க கணவன் இன்னும் ரட்சிக்கப்படலை, சகோதரன் பரணிதரன். நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அந்த தெபரோல் மேலிருந்து அதே அபிஷேகம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். தடைகளை உடைக்கிற அபிஷேகம், யுத்தங்களில் முன்னாடி நின்று ஆண்டவர் வழி நடத்துகிற அபிஷேகம், இதிலும் பெரிதானவைகளை கண்டுகொள்கிற அபிஷேகம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இன்னும் ஆண்டவரை காணப்படுகிற குறைவுகளை சரி செய்ய ஆண்டவரே ஸ்தோத்திரம், யுத்தங்களை கவனிக்க தேவன் நீர் இந்த சேனையில் கொடுத்த ஒரு பராக்கிரமசாலிக்காக நன்றி. ஆண்டவர் இன்னும் அநேக பராக்கிரமசாலிகள் உண்டு, அவர்களை ஆண்டவர் இவங்களுடைய ஜாக்கிரதை அநேகரை எழுப்பும்படியாக இந்த வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நமக்கு ஒவ்வொரு புதன்கிழமை காலை 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் ஆண்கள் ஐக்கியம் நடைபெறுகிறது. தொடர்ந்து அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. 2வது ஞாயிற்றுக்கிழமை 4வது ஞாயிற்றுக்கிழமை 9லிருந்து 10 மணி வரைக்கும் ஆண்கள் ஐக்கியம் பெண்கள் ஐக்கியம் சபையில் ஆராதனை முடித்த பிறகு நடைபெறும். 4வது வாரம் நமக்கு ஞானஸ்நான ஆராதனை. அதை மனதில் வச்சு தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க.
ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி பிரயாசப்படுங்க. நீங்கள் ஜோமன ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். நான் இந்த வாரம் அது செய்யணும்னு நினச்சேன். இந்த வாரத்துக்குள்ளே நான் அதை செஞ்சிடறேன். ஒரு சார்ட் மாதிரி நம்ம ஏதாவது ஒரு கதவுல நான் மாட்டிடுறேன். எந்த அந்த ஒரு நபரோ 2 பேரோ நீங்கள் இங்கே எழுதிட்டு, அல்லது எனக்கு இந்த ஆராதனை முடிஞ்சு போகும்போது நீங்கள் சிஸ்டர் மஞ்சுட்ட யார் அந்த 2 நபர்னு சொல்லி உங்கள் மனதில் நிற்கிற இவங்க ஞானஸ்தானம் எடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வார்னு சொல்லி நீங்கள் மனசில் நினைத்திருக்கிறீங்களோ, அந்த விசுவாசத்தில் வச்சுருக்கிறீங்களோ, அவங்க பேரை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எழுதி கொடுங்க. இந்த வாரத்துக்குள்ளே அந்த சார்ட் ரெடி பண்ணி நாங்கள் ஆலயத்தில் வச்சிடறோம். ஆலயத்துக்கு வர ஆண்கள் ஐக்கியமாக இருக்கட்டும், பெண்கள் ஐக்கியமாக இருக்கட்டும், அதில் கைகளை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. நேரம் கிடைக்கும் போது ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணுறவங்க உண்டு. அவங்களும் அதில் கைகளை வைத்து ஜெபிப்பதற்கு அது வசதியாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏரியா ஜெபங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நான் உங்களை பார்த்து கான்டாக்ட் பண்ணி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரு சில நேரம் ஷெட்யூல்ஸ் மாறுது, அதனால தான் இந்த இடத்துல அறிவிப்பு அது வராது. ஸோ அதனால் ஏரியா ஜெபத்தை தொடர்ந்து செய்யுங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை நமக்கு 10 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் இந்த ஸ்தலத்தில் வைத்து நமக்கு ஆராதனை தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. உபவாச ஜெபம், அதை தவறாமல் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 2வது சனிக்கிழமை பெண்களுக்காக விசேஷித்த கூடுகை நம்முடைய சபையில் வைத்து காலையில் 9 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதையும் உங்களுடைய கவனத்தில் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாசமும் முதல் நாள் காலையில் 5:30 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். அதை தொடர்ந்து செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் தருவாராக. இந்த மாதம் அந்த ராத்திரி ஜெபமும் நடைபெறும். அதுக்குரிய டேட்டை நான் சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு ஏரியாலையும் தொடர்ந்து நல்லா ஐக்கியப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்மை வழி நடத்த, நமக்கான வார்த்தைகளை நிறைவேற்ற பலன் தர உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அதுக்கு முன்பாக பாஸ்டர்கிட்ட சொல்கிறேன், கொடுக்குறேன். மெகா பைபிள் குவிஸ் இந்த 26ஆம் தேதி மாலை நேரத்தில் நடைபெறும். அதுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்க, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொடுத்தவங்க எல்லாம் மட்டும் ஒரு நிமிஷம் எழும்பி நிற்கும்படி கேட்கிறேன். பரீட்சை எழுதுவதற்கு ஆயத்தமாக. ஏன்னா இன்றைக்கி நான் 14ன்னு ஒரு கவுண்ட் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா திடீர்னு எல்லாத்தையும் கணக்கு போடும்போது 15. அப்புறம் கடைசி நேரத்தில் நானும் எழுதுறேன்னு சொன்னீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் இருக்காது. ஸோ நாங்கள் முன்னாடியே புக் பண்ணணும். யாரெல்லாம் இருக்கிறீங்க மொத்தம் கவுண்ட் பண்ணுவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 பேர் தான் இருக்கிறாங்க. சரி, சௌமியா எழுதலையா? சௌமியா கீழே, சௌமியா இருக்கு. சரி, திவ்யா. ஓகே, முதல் 15 பேர் என்னுடைய கணக்கில் இருக்குது. யாருன்னு ஆராதனை முடிச்சுட்டு பார்த்து சொல்லிட்டு நீங்கள் எழுதுறீங்களா ஐயா? இப்போ எந்திரிச்சிருங்க. நம்பர்ஸ், என்னாகமம், ஆக்ட்ஸ். என்னாகமம், அப்போஸ்தலர் நடபடிகள். ஒரு சிலர் அப்போஸ்தலர் நடபடி படிச்சுட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எழுதலாம், முயற்சி பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க. அங்கிள் பிரதர் சுந்தர் சிங் எழுதுறார். சரி, இவங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணிடுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த முயற்சிக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மார்க்கில் அல்ல, இவங்க இதெல்லாம் தியானிக்கும் போது படிக்கும்போது இவங்களோடு இடைப்படுங்க. இந்த என்னாகமெல்லாம் ஒரு சிலர் நம்ம ஆண்டவர் எண்ணிக்கையெல்லாம் வர்றதுனால படிப்பதற்கே மறந்துடுவோம். ஐயோ, பேராக வருது, நம்பராக வருது. ஆனால் அதெல்லாம் படிக்கும்போது என் தேவன் எவ்வளவு டீட்டெயில் கொண்டிருக்கிறவருங்கிறத ஆண்டவர் காண்பிக்கிறார். இதெல்லாம் இன்றைக்கி அவங்க உட்காந்து பல பேர் 50 வயசுக்கு மேலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் பல வேலைகளில் நேரத்தை ஒதுக்கி படிக்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, சரீர சுகத்தை கொடுங்க. ஆண்டவரே நல்ல மெமரி கெப்பாசிட்டியை கொடுங்க. அந்த 26ஆம் தேதி நடக்கிற அந்த பரீட்சையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவர் நல்லா எழுதுவதற்கு அவங்களுக்கு பலனை தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் வருகிற நாட்களில் இன்னும் அநேகர் இதில் பங்கு பெற அதற்குரிய வாஞ்சையை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். நமக்கு ஜூலை 14, 15 நம்முடைய பிரதேச தமிழ் பிரதேச மாநாடு சென்னையில் உள்ள ஏஜி சபை NLAG செலிப்ரேஷன் சென்டரில் வைத்து பல்லாவரத்தில் வைத்து நடைபெறுகிறது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? மாநாட்டின் தேவைகள் சந்திக்கப்படவும் எல்லா இந்தியாவிலிருந்து முழுவதும் வருகிற மிஷனரிகள் அவர்களுடைய பயணங்களில் கூட இருக்க வேண்டும். மிஷன் ஸ்தலங்களிலிருந்து வருகிறதான உலகம் முழுவதும் இருந்து வருகிறதான மிஷனரிகள், இந்தியாவிலிருந்து வருகிறதான மிஷனரிகள், நம்மால் அனுப்பப்பட்டவர்கள். ஸ்தோத்திரம். நம்முடைய தமிழ் பிரதேசத்தில் எல்லா போதகர்களும் அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் அந்த இடத்துல வந்து சேரவும், மாநாடானது நேர்த்தியாகவும் ஆண்டவருடைய பார்வையில் அது சுமூகமாகவும் நடைபெற கர்த்தர் கிருபை செய்யும்படி கரங்களை ஊற்றி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?
சோத்திரம் 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 ஆண்டவரே, நம்மை சுற்றி உள்ளதான ஒவ்வொருவர்களுக்கும் மத்தியில் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட நாம் என்பதை ஆமேன் புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் கர்த்தருடைய கரம் நம் மூலமாக அவருடைய வல்லமை மகிமை வெளிப்படும்படி கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம். நீங்கள் குடியிருக்கிற இடத்திலையும் ஆண்டுடைய வல்லமையை நாம் வெளிப்படுத்த வேண்டும், இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய கரம் வெளிப்படும்படி கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் 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 சோத்திரம். இந்த மாதம் முதல் வாரத்தில் பிறந்த நாளை கொண்டாடுகிற பிரதர் ஜோசப் சரவணன், ஜூலை 6ஆம் தேதி பிரதர் ஜோஷுவா சுந்தர் சிங், ஜூலை 6, ஜூலை 10 பிரதர் ஜோசப் சரவணன். ஆமாம், எந்திரிச்சுட்டீங்கன்னா ஜோ பண்ணிடலாம். ஜோசப் சரி, ஜோஷுவாக்கு ஜூலை ஜோஷுவா சரி. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் பிரதர் ஜோசப் வர முடியாமல் பல தடைகளோடு காணப்படுகிறதான மகனை மீகா 2:13 தடைகளெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நீங்கணும். உம்முடைய நாம மகிமைக்காக அவருடைய வாழ்க்கையில் உம்முடைய ஜெயக்கொடி ஏற்றப்பட வேண்டும். நீர் கிருபையாய் தந்த மகன் ஜோஷுவாவுக்காக, மகன் சுந்தர் சிங் பிரதருடைய மகனுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன். தேவநாமம் அவனுடைய வாழ்க்கையில் மகிமைப்பட வேண்டும். இந்த 2 பேருடைய வாழ்க்கையிலும் யெகோவா நிசி வெற்றி கொடியாய் அவருடைய வாழ்க்கையில் எழுந்தருளும்படி சியோனிலிருந்து ஆசீர்வதிக்கிற என் தகப்பன் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, உம்மோடு இணைந்து நாங்களும் இந்த திருச்சபை மக்களும் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். மகிமை உமக்கு செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் ரெபேக்கா அவர்களுடைய அக்கா மகள் நல்ல ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுக்க உதவி செய்திருக்கிறார். அவங்களுக்குள்ள பிபி அதிகமாக இருக்குது. அவங்களுக்காக ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய கிருபை அருமையான மகளை தாங்கி நேர்த்தியாக வீட்டுக்கு கொண்டு வரப்பட தேவன் உதவி செய்யும்படியா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சிஸ்டர் மகேஷ் அவர்களுடைய மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கும்படியா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? மற்றும் அவர்களுடைய வீட்டு காரியங்கள் நல்ல விலைக்கு விற்கப்பட ஸ்தோத்திரம், அதை வாங்க கர்த்தர் பிள்ளைகளை ஏற்படுத்த ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவர்களுடைய கணவன் ரட்சிக்கப்பட ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல சரீர பலத்தை சகோதரர் பாஸ்கர் அவர்களுக்கு கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எஸ்தர் தமிழரசி அவர்களுடைய பிள்ளைகள் ஜெகநாதன், லட்சுமி, அஸ்வின் அவர்களுடைய ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிறந்தநாள் ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சௌமியா பிறந்தநாள் நேரத்தில் மறந்துட்டியா? அவளுக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உடைய மகிமை யெகோவா நிசி என்ற அந்த நாமம் உடைய வாழ்க்கையில் விளங்குவதற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 10 மைதிலி கிட்சன் வெட்டிங் டே சிஸ்டர். இன்னைக்கு திவ்யா பிறந்த நாள். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மைதிலி கிட்சன் உடைய திருமண நாள் கர்த்தர் தாமே வெகு சீக்கிரமாக அவர்களுக்கு ஒரு நல்ல குழந்தையை கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லு கிப்சன். அல்லேலூயா. இந்த திருமண நாளிலே தேவ மகிமை அவர்கள் மேல் இறங்கும்படி கர்த்தர் மகளுடைய கற்பத்தை தொடும்படி நம்ம எல்லாரும் கரங்களை ஒட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நீ ராகேலை நினைத்து அருளுகிற தேவனாய் இருக்கிறீர். அவருடைய வாழ்க்கையில் அவங்க நினைக்கிறதற்கும் எண்ணுவதற்கும் மேலான மகத்தான காரியங்களை செய்யுங்க. இந்த திருமண நாள் என்பது நீர் கொடுக்கிறதான ஒரு மகிமையான நாள். நல்ல ஆண்டவரை திட்டங்களை அவர்கள் முன்வைத்து ஜெபிக்க கிருபை செய்யுங்க. ராகேலின் தேவன் இந்த பிள்ளையை நினைத்தறிந்து தேவனுடைய நாம மகிமைக்காக அவருடைய குடும்பத்தில் நீர் மகிமையை காண கிருபை செய்யுங்க நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே, திவ்யாவுக்காக இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடுகிற திவ்யாவை உடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். யெகோவா நிசியே, நீர் எல்லாவற்றிலும் ஆண்டவரை சத்துருவை மேற்கொள்ளவும் உம்முடைய மகத்துவம் அந்த மகளுடைய வாழ்க்கையில் விளங்கவும் ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எழுந்து நின்று ஆண்டவருக்குரியதான காரியத்தை செலுத்துவோம். கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு செலுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமானதை செலுத்துவோம். ஈசாக்கை எப்படி ஆமேன் நம்முடைய ஆபிரகாம் கொடுத்தாரோ அதே போல தேவனுடைய நாம மகிமைக்காக அவருக்கு பிரியமானதை கொடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நீரை வேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நீரை வேற்றுவீர். நீ செய்ய நினைத்தது அது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது அது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உம் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உம் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். நீர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. தடை போல சத்துரும் வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர் என் முன்னாய் நடந்து செல்வீர். தடைகளை வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர் என் முன்னாய் நடந்து செல்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்களால் காண செய்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்கால் காண செய்திடுவீர். நீர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது அது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உம் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். நீர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. எனக்காக யாவை செய்யும் ஆமென். எத்தனை பேர் ஆண்டவருடைய இரக்கமும் கிருபையும் இல்லாமல் ஆலயத்துக்குள்ளே உட்கார முடியாது? அவருடைய இரக்கம் இல்லாமல் நீங்கள் இங்கே வர முடியாது. அவருடைய கிருபை இல்லாமல் நீங்கள் இங்கே வர முடியாது. நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். அவர் நம்ம மேலே வைத்த இரக்கம், நாம் பெரிய நீதிமான்கள் அல்ல, ஆனால் ஆண்டவர் நம்மை நீதிமான்கள்னு சொல்கிறார். அந்த நல்ல வார்த்தையை நம்ம காப்பாற்றணும். அந்த நல்ல வார்த்தையை ஏன் தெரியுமா? அவர் இன்னும் நம்ம மேலே ஒரு இரக்கம் வச்சிருக்கிறார், நம்மை கொண்டு ஏதோ செய்ய வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த இரக்கத்துக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற எல்லாருக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. இன்னும் நேரமே வாங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் நேரமே வந்து பழகுங்க. அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் மகிமையை கொண்டு வரும். தேவனை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த இந்த நன்மைகளை நினைத்து இந்த ஊழியத்தில் அவருடைய பங்கை நீங்கள் சரி செய்யும்படி அவருடைய நாம மகிமைக்காக செலுத்தப்பட்ட ஒவ்வொரு காணிக்கைகளுக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் சொன்னீர், பெருகவே பெருகச் செய்வேன் என்று சொன்னீர். என்னுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, எங்களுடைய ஆவிக்குரிய பண்புகளிலும் ஆண்டவரே நாங்கள் பெருகி எங்களை காண்கிற கண்கள் உம்மை காணும்படி நீங்கள் உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லக்கூடியதான அந்த கிருபையை எங்களுக்கு தருவீராக. ஒரு நாளும் எந்த வீட்டிலும் குறைவு இருக்கக்கூடாது. ஆண்டவர், என் தேவன்
தம்முடைய மகிமையுள்ள ஐஸ்வர்யத்தின்படியே கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களுடைய குறைவுகள் எல்லாம் மகிமையாக நீ நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. எல்லா குறைகளும் நீங்கட்டும் ஆண்டவரே. ஒரு மகிமையை காண கிருபை செய்வீராக. இந்த காணிக்கையை நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இதை அங்கீகரிப்பீராக. உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் கொஞ்சம் பேர் அங்கே போயிட்டாங்க. சரி, அப்புறம் அவங்கள நம்ம திருவிருந்துக்கு முன்னால் அறிமுகப்படுத்தி விடுவோம். திருவிருந்து ஆராதனையின் போது இந்த சேரெல்லாம் செல்லாமல் இந்த பாயில் நீங்கள் 4 வரிசையாக நில்லுங்க. அதே போல் நீங்களும் நில்லுங்க. ஆமேன். சார்லஸ், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் குடும்பத்தை பார்க்கறதுல சந்தோஷப்படுகிறேன். சீக்கிரமாக இந்த தெற்கு முகமாக ஒரு இடத்த வாங்கி சொந்த இடத்துல வீடு கட்ட வாழ்த்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாளில் சங்கிலி ஜெபத்தில் பங்கு பெற்றவங்கெல்லாம் கையை உயர்த்துங்க. ஆமேன். இந்த ஆண்கள் வரிசையில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவதற்கு நீங்கள் இந்த நேரத்தை ஒதுக்கணும். இந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேர் ஒரு சிலர் தான். அது ரொம்ப வருத்தமானது. ஆண்டவர் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டி கொண்டு போய் அவர் தனியாக ஜெபிக்கிறார். ஆக மற்றவங்க தள்ளப்பட்டவங்களில் மற்ற அப்போஸ்தலர்களும் அவங்க ஜெபிக்கிறவங்க தான். ஆனால் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களை அந்த கெத்செமனே பாடுகளுக்குள்ளே போவதற்கு முன்பாகவும் மற்ற சூழ்நிலைகளிலும் அவர் ஜெபிக்க வைக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் என்பது அது மேன்மையானது. அல்லேலூயா. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறதுக்கு எண்ணுவதற்கு மேலாக பலத்த காரியங்களை செய்யும். மேன். எனவே இந்த நாளில் நீங்கள் ஜெபிக்கிறத கர்த்தர் ரொம்ப விரும்புகிறார். அடுத்த மாதத்திலேயாவது நீங்கள் ஒரு மணி நேரம் ஜெபிக்க நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் அதை பண்ணி பாருங்கள், கர்த்தருடைய மகிமையை பார்ப்பீங்க. அல்லேலூயா. யாத்திராகமம் 33:14 இந்த மாதத்திலே காலையில் 1ஆம் தேதி ஜெபிக்க வந்தவர்கள் இந்த வசனத்தை வாசித்திருப்பீர்கள். ஸ்தோத்திரம். நாம் இந்த நாளிலே இந்த வார்த்தைகளோடு கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். யாத்திராகமம் 33:14 அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். திரும்ப வாசிப்போம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை எப்படி பிரைம் மினிஸ்டரோ அல்லது முதலமைச்சரோ வருகிறார் என்றால் அவருக்கு முன்னால் ஒரு ஆயத்தமாக ஒரு அதிகார படை செல்லுகிறது. எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிடுறாங்க. இப்போ ஆண்டவர் நமக்காக அவருடைய சமூகத்தை முன்னால் அனுப்புகிறார். அவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை நமக்கு முன்னால் சென்று நமக்காக எல்லாவற்றையும் என்ன செய்கிறாரு? அவர் செய்து முடிக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? கையுறுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சமூகம் எனக்கு முன்னால் எப்பவும், அதில் அநேகமாக வாகனங்களுக்கு முன்னால் எழுதி வச்சுருப்பாங்க, எந்த விபத்து நடக்கக்கூடாது இல்லையா? ஸ்தோத்திரம். எல்லாருக்குமே பயந்தானே ஆண்டவர் நம்மளை காப்பாற்றணும்னு சொல்லி. ஆனால் அவருடைய சமூகம் எப்பவுமே இந்த மோசேக்கு வந்ததுக்கு காரணம் அவருடைய விண்ணப்பம். பார்த்தீங்கன்னா 13வது வசனத்தில், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால். எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும். எல்லாரும் சொல்லுங்க, நான் உம்மை. யாரை நம்ம ரொம்ப அறிஞ்சிருக்கணும்? நம்ம ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம அறிந்திருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் இந்த நாட்களில் நம்ம ஆசீர்வாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்க வேணுங்கிறதுல எல்லாருக்கும் உடன்பாடு உண்டு, நல்லா இருக்கணும். ஆனால் ஆண்டவருடைய இருதயத்தை நாம் அறிய வேண்டும், ஆண்டவருடைய சிந்தையை அறிய வேண்டும். என்னுடைய சொந்த பந்தங்களெல்லாம் சோத்திரம். நேற்று ஒரு அம்மா பாருங்க சொல்கிறாங்க, நான் எங்கள் குடும்பமே வந்து விக்கிரக ஆராதனை தான், நாங்கள் எல்லாம் விக்கிரகம்தான். ஆனால் எனக்கு ஒரு சூழ்நிலை எல்லாம் முடியாமல் போச்சு, நாம் குடும்பமாக சாக போகிறோம். இந்த சாகிறதுக்கு முன்னால் இந்த இயேசுவை பற்றி சொல்கிறாங்களே, இந்த இயேசுவையும் ஒரு தடவை கும்பிட்டு செத்து போகலாமே அப்படின்னு சொல்லி அவங்க இயேசுவே என்னை காப்பாற்றுன்னு இருக்கிறாங்க. இயேசு காப்பாற்றிட்டார். அல்லேலூயா. அவங்க சொல்கிறாங்க, நான் இன்னைக்கு வரைக்கும் என்னைக்கு இந்த இயேசு என்னை கைப்பிடிச்சாரோ
அந்த ஆலயத்தில் நான் இருக்கிறேன், என்னை வியாதி இல்லாமல் நடத்திட்டு இருக்கிறாரு, என்ன வியாதி இல்லாமல் நடத்திட்டு இருக்கிறாரு. நான் குடும்பமாக நாங்கள் இந்த ஆண்டவருக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோன்னு சொன்னதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க அவர் நல்ல ஆண்டவர், நம்மை நித்தமும் நடத்துவார், மகா வறட்சியான காலத்திலும் நடத்துவார், நம்முடைய ஆத்துமாவை நினைவுள்ளதாக்குவார், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வைப்பார். அல்லேலூயா. ஆனால் ஆசீர்வாதத்திற்காகத்தான் நம்ம ஆலயத்தை தேடுவோமானால் நம்மளை போல ஒரு பரிதவிக்கப்பட்ட கூட்டம் யாருமே இருக்க முடியாது. அல்லேலூயா. எனக்கு வீடு வேணும், பைக் வேணும், கார் வேணும், வியாதி சுகமாகணும், இதெல்லாம் நல்லது தான். இந்த ஆண்டவர் என்னை எதற்காக இந்த ஆலயத்தில் வைத்திருக்கிறார்? அவருடைய இருதயம் என்னை குறித்து என்ன வைத்திருக்கிறது, என்னை குறித்து அவருடைய இருதயத்தில் என்ன வச்சிருக்கிறார், அவருடைய சிந்தையில் நான் எப்படி இருக்கிறேன், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய மகிமை எப்படிப்பட்டவர், நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், இதையெல்லாம் நம்ம அறிந்து கொள்வது தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளே இருக்கும்போது தான் யாராலும் நம்மளை வந்து அசைக்க முடியாது. எனவே இன்னைக்கு நான் 2 பேரை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். முதலாவது, பிழையாமுக்கு முன்னாலேயும் அவருடைய சமூகம் போச்சு. ஆமேன். அதே நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு முன்னாலேயும் அவருடைய சமூகம் போச்சு. அல்லேலூயா. கவனிங்க, இந்த மோசே அவர் ஜெபிச்சார். எப்படி ஜெபிச்சார்? நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும். எப்படி? ரூத்துக்கு கிருபை கிடைத்தது போல. என்னது? வயல்ல, இந்த வயலை விட்டு போயிடாதம்மா, நீ இந்த வயல்லையே கடைசி வரைக்கும் என்ன செய்ய, வேலை செஞ்சு. அவர் வேலை தான் கொடுத்தாரு, ஆனால் அவர் மனைவியாக வருவான்னு அவர் நினைக்கவே இல்லை. அந்த நீதிமான் என்னது, ஒரு விதவைக்கு வேலை கொடுக்குற அப்பாயின்மெண்ட், இந்த இடத்த விட்டு நீ போயிடாத, நீ இருந்துக்க, என்னது, இந்த வயலை விட்டு நீ போகாத, பொறுக்கி கொள்ள வேற எங்கேயும் போகாத. கண்களில் கிருபை கிடைச்சது. கண்களில் கிருபை. நல்ல இடத்துல வேலை, என்ன, நல்ல கம்பெனியில் வேலை, நல்ல வாழ்க்கை, நல்ல மனைவி, நல்ல கணவன், அல்லேலூயா, நல்ல பிள்ளைகள், அல்லேலூயா. இதெல்லாம் கிருபையினால வருகிற ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். உம்முடைய வழியை எனக்கு சொல்லுங்க. உம்முடைய வழியை, அவருடைய வழியில நம்ம போகணும். போன மாசம் நம்ம பார்த்தோம் இல்லையா, வாசல், அவருடைய வாசல் வழியில நம்ம போனோம்னா உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைய முடியும். அல்லேலூயா. உலகத்தில் 2 வழி, ஒன்று நரகத்துக்கு போகிற வழி, இன்னும் ஜீவனுக்கு போகிறதான வழி. இப்போ இந்த ரெகபோத் அசம்பிளி ஆஃப் காட் சபைக்குள்ள வருகிறதான உங்களுக்கு ஜீவனுக்கு போகிறதான வழியை காட்டுவதற்காகத்தான இந்த ஆராதனை, இந்த பிரசங்கம், இந்த காணிக்கை, இந்த ஆண்கள் ஜெபம், இந்த பெண்கள் ஜெபம். ஆமீன். இந்த செகண்ட் சாட்டர்டே பெண்கள் ஜெபம்னா வந்துருங்க. அல்லேலூயா. நாம மகிமைக்காக சொல்லுகிறேன். எனவே இந்த நாளில் அவர் 2 காரியத்தை சொல்றாரு. ஆமேன். உம்முடைய கண்கள் உம்முடைய வழியை எனக்கு காட்டும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று. இந்த ஜாதி, இந்த குடும்பம், நான் உம்மால் அழைக்கப்பட்ட உம்முடைய ஜனம் என்பதை மற்றவங்க அறியணும். அல்லேலூயா. இதை சொன்னதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த காரியம் நிறைவேறுவதற்கு என் சமூகம் உனக்கு முன்னால செல்லுங்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான ஜெபம் உங்களுக்குள்ள இருக்குமானால், ஆண்டவரே நான் உம்மை அறிகிற அறிவில் வளரணும், என் குடும்பம் முழுவதும் உம்முடைய பாதையில நீர் காட்டுகிற வழியில வரணும், ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கெல்லாம் உம்முடைய இரக்கம் கிடைக்கணும் ஆண்டவரே, நல்ல வேலையில் அமரணும் ஆண்டவரே, நல்ல திருமண வாழ்க்கை அமையணும் ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் உம்முடைய வழியில நடத்துன்னு சொல்லி நீங்க முன்னால போங்க, நான் உம்மை பின்பற்றி வருகிறேன் என்று சொல்லி, ஆண்டவரே ஒரு வைராக்கியமா, நான் உம்முடைய மக்கள் ஜனந்தாப்பா, நான் உம்முடைய பிள்ளை. இந்த உலகத்தில் 2 மக்கள், ஒன்று பிசாசின் மக்கள், ஒன்று தேவ மக்கள். அல்லேலூயா. நீங்க தேவ மக்களா பிசாசின் மக்களா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இவ்வளவுதான் சொல்லுவீங்களா? நல்லா சொல்லுங்க. தேவ ஜனம், நம்ம தேவ ஜனம். அல்லேலூயா. நான் தேவ ஜனமா இருக்கிறேங்கிற அந்த வைராக்கியம் நமக்குள்ள வரும்போது அவருடைய சமூகம் நமக்கு முன்னால போகும். கரந்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா.
என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில், என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் சோத்திரம், இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளியில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரேல் புத்திரர் நிமித்தம், என்னது, ஆமேன், என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு, சொல்லுங்க, என் ஜனம். அப்போ தேவ ஜனங்களை பார்த்து கலக்கம் வரணும்னா நம்ம அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழணுமா வேண்டாமா? அல்லேலூயா. இந்த ராஜாவுக்கு இந்த ஜனங்களை பார்த்தோன்னே ஒரு கலக்கம். அவனுடைய கலக்கத்துக்கு ஒரு பரிகாரத்தை அவன் செய்ய நினைக்கிறான். மீதியானின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல. எத்தனை பேர் மாடு புல் மேய்கிறத பார்த்துருக்குறீங்க? ஆட்டு மந்தை இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆடு வந்து பார்த்தீங்கன்னா மேய்க்க வருவாங்க. அப்படி 500 ஆடு மேலே அப்படி அழகாக அந்த மந்தையை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். அப்படி சபையில் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்க சபையில் கூடுகிற கூட்டம் பரிசுத்தவான்களின் கூட்டம் அப்படி இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்கள் வீட்டு கல்யாணத்தில் எவ்வளவு பேர்த்த கூட்டணும்னு நினைக்கிறீங்க? சொந்த பந்த எல்லாரும் வரணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? அப்பா, கல்யாணத்தில் இத்தனை கூட்டம், எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. இத்தனை பேருக்கு சாப்பாடு போடக்கூடியதான ஒரு கிருபை அவங்களுக்கு இருந்ததுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. அழைக்கிறது பெருசல்ல, அத்தனை பேருக்கும் திருமணத்தை நடக்கிறது என்ன சாதாரண காரியமா? நினைச்சு பாருங்க. எனவே இவருக்கு இந்த ஜனம் எப்படியா, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாயிருந்தான். அவன் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகே உள்ள பெத்தூருக்கு சானாபதிகளை அனுப்பி, இவர் ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவருடைய வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசியை குறித்து ஆண்டவரை அறியாத ஒரு மோவாப் ராஜாவுக்கு தெரியும், இந்த தீர்க்கதரிசி வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தால் அப்படியே நடந்துடும். அதனால இவருக்கு பணத்தை கொடுத்து எப்படியாவது இந்த ஜனங்களை சபிக்க வச்சிட்டோம்னா இவங்க வழி மாறி போயிட்டா நம்ம இவங்களை எப்படியாவது மேற்கொண்டு விடலாம் என்று சொல்லி அவன் ஆட்களை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. எகிப்திலிருந்து, சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எகிப்திலிருந்து பாவத்தை வெறுத்து, பாவ கிரியைகளை வெறுத்து, ரகசிய பாவங்களை வெறுத்து இந்த இடத்துல ஒரு கூட்டம் கூடி இருக்கிறது. கரந்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, நல்லா கை தட்டாதவங்களுக்குள்ள இன்னும் பாவம் கிரியை செஞ்சுட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி பாலாக் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கூட்டம் வந்திருக்குது, எப்படி வெள்ளை வெள்ளையா போட்டு வர்றாங்க, முகத்தை பார்த்தா வெள்ளையா இருக்குது, அவங்களுடைய நட ஒரு வித்தியாசமா இருக்குது. ஆமேன். இந்த ஜனங்களுக்கு இந்த இடத்துல கூட்டம் கூடாதபடிக்கு ஏதாவது ஒரு உபாயம் செய்யணும் அப்படின்னு என்ன செய்யறான்? சத்துரு நினைக்கிறான். அல்லேலூயா. பல தந்திரங்களை செய்கிறான். எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். அல்லேலூயா. நாம் கூடி இருக்கிற இடம் அசைந்து போகக்கூடியதான அளவுக்கு பரிசுத்தவான்களின் கூட்டமாக இந்த இடம் நிரம்ப வேண்டும். சீட்டு போடுறதுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், குழந்தையெல்லாம் கொண்டு வந்தவங்க அங்கே சேரில் உட்காந்துக்கிட்டு அவங்க விளையாண்டுக்கிட்டே செய்தியெல்லாம் கேட்கணுங்கிறதுக்காக சீட்டுக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஒரு சிலர் தான் ஜெபம் பண்ணுறாங்க. அல்லேலூயா. ஒரு சிலர் தான் கொடுக்குறாங்க. அல்லேலூயா. சீக்கிரமாக அந்த சீட்டு போடுவதற்கும் கர்த்தருடைய கிருபை விளங்கும். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ஜினியர் அன்னைக்கு 5 லட்சம்னாரு, இன்னைக்கு அதிகமாக சொல்லிடக்கூடாது, சொன்னபடி முடிச்சு கொடுக்கணும். அன்னைக்கு சொன்ன இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா விலைவாசி ஏறிடுச்சு. நம்ம சுந்தர் சிங் போய் புக் பண்ணும்போது, ஐயா என்னன்னு தெரியல, நீங்கள் ராசி நீங்கள் புக் பண்ணிட்டு போனீங்க காரை, அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7000 அதிகமாயிருச்சு. அப்படித்தானே? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர்
இப்படியெல்லாம் அதிகமாக்காதபடிக்கு ஆண்டவர் குறித்த நேரத்தில் அதை நமக்கு செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. பார்த்தீங்கன்னா அவர்கள் என்னிலும் பலவான்கள். சொல்லுங்க, நான் சொல்ற ஒவ்வொன்றையும் நீங்க நம்ம அவர்களை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க கர்த்தர் நம்மை பலவான்களாக வைத்திருக்கிறார். நீங்க சொல்லணும் ஆமென். இந்த வார்த்தையை நீங்க அவர்களை காட்டிலும் நம்மை பலவான்களாக வைத்திருக்கிறார். நான் பலவான் இல்லை, ஆனா எனக்குள்ள இருக்கிறவர் பலவானாய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிறவர் பலவானாய், சொல்லுங்க, பலவானாய் இருக்கிறார். அல்லேலூயா. பலவானாய் இருக்கிறார். அல்லேலூயா. என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான். அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானியரின் மூப்பரும் குறி சொல்லுதற்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிலேயாமிடத்தில் போய் பாலாக்கின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க, ஸ்தோத்திரம். அவன் அவர்களை நோக்கி 7வது வசனத்தில் பிலேயாமிடத்தில் வந்தாச்சு. பிலேயாமிடத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லியாச்சு. தீர்க்கதரிசி இப்ப சொல்றாரு, ராத்திரிக்கு இங்கே தங்கி இருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். அப்படியே மோவாபின் பிரபுக்கள் பிலேயாமினிடத்தில் சர்ச்சில் வந்து தங்கிட்டாங்க. தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார்? இந்த கையில ஆமென் தேவைக்காக காணிக்கையை கொண்டு வந்திருக்கிறாங்க. நீ சொன்னா அதுக்கு திரும்ப வந்து இப்போ சன்மானமாக கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கிறாங்க இல்லையா? இந்த ஜனங்கள் யார் என்று ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க தீர்க்கதரிசியின் இடத்துல கேட்கிறார். அல்லேலூயா. பிலேயாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்துக்கு அனுப்பி, பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான். யுத்தம் பண்ணி துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான். அதற்கு தேவன், நல்ல கவனிக்கணும் அந்த வசனத்தை படிங்க. அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், நீ அவர்களோட போக வேண்டாம். இதுதான் ஆண்டவர் மண்டையில் அடிச்சு சொல்ற மாதிரி முதல் வார்த்தை அவருக்கு. நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. எந்த தீர்க்கதரிசியும் என்ன சபிக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் சபிக்கிறதுக்கு அப்படி விட மாட்டார். அப்போ பிலேயாம் காலமே எழுந்து பாலாக்கின் பிரபுகளை நோக்கி, நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள், நான் உங்களோட கூட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொன்னான். அப்படியே மோவாபியுடைய பிரபுக்கள் எழுந்து பாலாக்கினிடத்தில் போய் ராஜாட்ட போய் சொல்றாங்க, பிலேயாம் எங்களோட வரமாட்டேன் என்று சொன்னான் என்றார்கள். பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஒரு தடவை சொன்னா சொன்னதுதான். சொல்லுங்க, ஆண்டவர் ஒரு தடவை சொன்னா அதை அழிச்சிட்டு மாற்றுகிற தேவன் அல்ல. என் மேல அவர் வைத்திருக்கிறதான அந்த நோக்கத்தை அவர் மாற்றவே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கரந்தட்டி நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. நன்றி. இப்போ இதை விட பெரிய ஆட்கள், தனவான்களை, பிரபுக்களை அனுப்பினான். அவர்கள் பிலேயாமிடத்திற்கு போய் அவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை நீர் என்னிடத்தில் வருகிறதற்கு தடைபட வேண்டாம், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன். எப்படி பண்ணுவேன் சொல்லுங்க? இப்படி ஒன்று வந்துருச்சுன்னா ஆமேன், தலையும் புரியாது காலும் புரியாது. அல்லேலூயா. அவன் சொன்ன வார்த்தை, மிகவும் கனம் பண்ணுவேன். ஸ்தோத்திரம். நம்மளை கனம் பண்றது யாரா இருக்கணும்? என் ஆண்டவர் கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. மொர்தெகாயை கர்த்தர் கனம் பண்ணது போல நம்மளுடைய உயர்வு எப்பவுமே அங்கிருந்து வர வேண்டும். அல்லேலூயா. அதுதான் எப்பவுமே நிலைச்சுன்னு இருக்கும். ஆமென். மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன், நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல. 2ஆம் முறை அவன் சொல்றான். பிலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக்க, பாலாக்கு எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும்
சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. இப்படியும் சொல்லுவாங்க, அப்படியும் செய்வாங்க. நம்மள வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி சின்சியராக ஜெபமும் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குமான்னு சொல்லி வழி மாறி போகிற ஜனங்களாகவும் இன்றைக்கு ஆலயத்துக்குள்ள ஒரு கூட்டம் பேர் பெருகி கொண்டே போகிறோம். அல்லேலூயா. தங்களுக்கென்று ஒரு சுயமாக ஒன்று இருக்கும். இதை நாட்டுவதற்காக ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை மாறியிருப்பாரா என்று சொல்லி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆண்டவருடைய இருதயத்தவே மாற்றக்கூடியதான ஆட்களெல்லாம் சபையில் பெருகிட்டு இருக்கிறாங்க. சபையில் பெருகிட்டு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இப்போ இவர் மறுபடியும் ஜெபம் பண்றார். ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரியில் இங்கே தங்கியிருங்கள் என்றான். இரவிலே தேவன் பிலேயாமிடத்தில் வந்து இந்த மனுஷனை மறுபடியும் சந்திக்க வர்றாரு. அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட, ஏன் ஆண்டவர் அப்படி கூட போன்னு சொல்லணும் சொல்லுங்க. இங்கேதான் ஆசை வந்து மிகவும் கனம் பண்ணுவேன்னு சொல்லிட்டான்ல. மிகவும் இந்த சபையில் நம்மளை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்களே. இந்த பாஸ்டர் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாரு, இந்த பாஸ்டர்மா நம்மளை யாருமே. நம்ம இன்னொரு சபைக்கு போய் பார்ப்போமே, எப்படியெல்லாம் கனம் பண்ணுறாங்க. அந்த பாஸ்டர் வந்து காலில் விடுகாத குறையா நம்மளை எப்படியெல்லாம் கனம் பண்ணுறாரு. நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் செய்கிறாரு. லூயா சொல்கிற மக்கள் எல்லாம் உண்டு. அப்படி நான் பார்த்துருக்கிறேன். அப்படி காணாமல் போனவங்களும் உண்டு. இவருக்கு ஒரு ஆசை, மிகவும் கனம் பண்ணுவேன்னு சொன்ன அந்த ஆசை வந்ததுனால ஆண்டவர் உட்கார வச்சுட்டார். சரி, உனக்கு தேவை அந்த கணம் தானே வேணும், கூட போ. என்னது கூட போ. ஆமேன். காலமே எழுந்து ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். பிலேயாம் காலமே எழுந்து, ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார். ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார். என்னது வாக்கு கொடுத்துட்டார். தேவ சமூகம் இவருக்கு முன்னால் போகுது பாருங்க. ஆமேன். முன்னால் போறார். பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேலே சேனம் கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போகிறான். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் மூண்டது. கவனிங்க, ஆண்டவர் தானே போக சொன்னார். அவர் சமூகம் முன்னால் போகுதா இல்லையா? சரி, ஏன் கோபம் வரணும்? அவருக்கு ஏன் கோபம் வந்துச்சு சொல்லுங்க, சொல்லுங்க. இவனுடைய ஆசை மிகவும் கனம் பண்ணுவேன் என்ற அந்த ஆசை இவனுக்குள்ள வந்ததுனால ஜெபம் பண்ணி பார்ப்போம். ஆண்டவர் ஒருவேளை மாற்றி நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத கணத்தை காட்டிலும் அதிகமான கணம் கிடைக்கும்னு சொல்லி இந்த மோசமான எண்ணம் வந்ததுனால இந்த தீர்க்கதரிசிக்கு எப்பவுமே என் ஆண்டவர் சொன்னது தான் மாறுகிறவர் இல்லைங்கிற அந்த அறிவு அவனுக்கு என்ன செய்யலை, வரல. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஆண்டவர் ஒரு தடவை உங்களை போகாதேன்னு சொன்னால் போகாதீங்க. எகிப்தின் பாவ வாழ்க்கையை விட்டுட்டு வான்னா விட்டுருங்க. மறுபடியும் அந்த வாழ்க்கைக்குள்ளே போக வேண்டாம். அல்லேலூயா. விக்கிரக ஆராதனை ஆகாதுன்னா ஆகாது. அந்த உறவு வேண்டாம் தான். இல்லை நான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க வேடிக்கை மட்டும் பார்க்க நிற்கிறேன், இல்லை, ஆண்டவர் அதை விரும்பவில்லை. சோத்திரம். இங்கே அவர் அங்கே போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோட இருந்தார்கள். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு, இவன் ஏறி போயிருக்கிறதான அந்த கழுதை பார்க்கிறது. அல்லேலூயா. கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. இந்த வழியை யாரு தெரிஞ்சிருக்கணும்? பிலேயாம் தெரிஞ்சிருக்கணும் அல்ல? ஆனா கழுதைக்கு கூட வழி தெரியுது. வழியில யார் நிற்கிறாங்கிறது யாருக்கு தெரியுது? அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த உலகத்தினுடைய மரியாதை வேணும், ஆசாபாசம் வேணும், கனம் வேணும், பொருள் ஆசை. இதுக்கு பேர் என்ன? பொருள் ஆசை. அவன் கண்ணை கட்டிருச்சு. இன்னைக்கு இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிறதான ஒவ்வொன்றையும் நினைச்சு பார்க்கணும். சோத்திரம். இந்த கழுதையை வழியில் திருப்ப பிலேயாம் அதை அடித்தான். இது என்ன விலகி போகுது அப்படின்னு சொல்லி அதை அடிக்கிறான். கர்த்தருடைய தூதரானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோடே நெருக்கிற்று. திரும்பவும் அதை அடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலகாத வழியில்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படுத்து கொண்டது. பிலேயாம் கோபம் உண்டவனாகி
கழுதையை தடியினால் அடித்தான். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். ஆமென். அது பிலேயாமை பார்த்து, நல்லா நீங்களும் படிங்க, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. அப்பொழுது பிலேயாமுக்கு இதுவரை இல்லாத கோபம் வந்துருச்சு. கழுதை இதுவரைக்கும் கத்துற விதமாத்தான கச்சும், இது வாய் திறந்து பேசுதே. இது கழுதை எப்பவுமே கச்சும், இந்த கழுதை இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஞானம் இந்த புரியும்படி நல்லா தெளிவாக பேசுதே. இந்த கழுதை எனக்கு அறிவு சொல்கிறபடி இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசுகிற மாதிரியே நல்லா பேசுதே. என்னை பரியாசம் பண்ணி கொண்டு இப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய், என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்போதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். அல்லேலூயா. அப்படி என்ன? ஆமேன். என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உனக்கு என்ன செய்தேன்னு கேட்குது. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நீ என்னை பரியாசம் பண்ணுகிறாய் என்று சொல்லுகிறான். ஆமேன். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். என்னது? கழுதை பேசினதுக்கு பிறகு கழுதைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னாக்க இவன் சொல்ல வேண்டியதான ஆமேன் காரியம் சொல்ல வேண்டியதாக இருந்தது. ஆமேன். இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் கண்களை திறந்தார். இந்த ஆலயத்துக்குள்ளே வருகிறதான உடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுடைய கண்களை திறக்காத பட்சத்தில், ஆண்டவருடைய கண்களை திறக்காத பட்சத்தில் உங்களுடைய ஆமேன் எண்ணமெல்லாம் உலகத்தில் இது வேணும் அது வேணும் என்று சொல்லி தேடுகிறதான ஆசை தான் இருக்குமே ஒழிய வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு 2 பேருக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜாதி பரிசுத்த ஜாதி என்று விளங்க பண்ணுங்கிற அந்த தரிசனம் நமக்கு வேணும். நமக்கு நம்மை குறித்து நம்முடைய குடும்பத்தை குறித்து ஒரு பாரம் வேணும். வரவே மாட்டேங்கிறாங்களா? ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுங்க, ஆலயத்துக்குள்ளே வந்து ஜெபம் பண்ணுங்க, வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்ணுங்க, அதிகாலையில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்காம போயிடுவாரா? இன்றைக்கு கண் திறக்கப்படாமல் வந்து அமர்ந்திருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய ஆசையெல்லாம் தேவனுடைய சமூகம் முன்னால் போகணும்னு விரும்புகிறீங்க. ஆண்டவர் வர்றாரு, ஆனால் நோக்கம் மோசமாக இருக்குதே. நோக்கம் மோசமாக இருக்குதே. இங்கே இந்த தீர்க்கதரிசிக்கு முன்னால் போகிறாரு, அவன் கண்ணு திறக்கப்படாமையே ஆண்டவர் அவனுக்கு முன்னால் போகிறார். பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கண்ட காலம், நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்த நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா என்று சொல்லி இந்த கழுதை வந்து பார்த்தீங்கன்னாக்க திரும்ப பேசின போது அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். அல்லேலூயா. நீங்க பட்டயம் வந்ததுக்கு அப்புறம், பஞ்சம் வந்ததுக்கு அப்புறம், அப்புறம் பட்டயம், மரணம், பஞ்சம், வீட்டில் கடுமையான சூழ்நிலைகளுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆராதனைக்கு வராதீங்க. என்னது பட்டயம்? என்ன? நமக்கு விரோதமாக யுத்தங்கள், அல்லேலூயா, பஞ்சம், வீட்டுக்குள்ள அவமானம், இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நம்ம எடுப்போம். அப்புறம் ஆராதனைக்கு சின்சியராக வருவோம். அல்லேலூயா. இந்த தீங்கு வர்றதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்க வேண்டும். அல்லேலூயா. என்னது? கண்களை திறக்க வேண்டும். கை உயர்த்தி சொல்லுங்க, கண்களை திறக்க வேண்டும். அல்லேலூயா. சோத்திரம். கண்களை திறப்பாரா? திறப்பாரா? யாரெல்லாம் உண்மையா ஜெபம் பண்றாங்களோ அவங்களுடைய கண்களை எல்லாம் திறப்பார். ஏற்கனவே கண்ணு திறந்துதான் இருக்குது, ஆனா நம்முடைய காரியங்களை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு 20 வருஷம் விசுவாசியா இருக்கிறீங்க, 10 வருஷம் விசுவாசியா இருக்கிறீங்க, ஆமேன், உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை காணும்படிக்கு என் கண்களை, அப்போ இந்த வார்த்தையை படிக்கும் போதே ஆண்டவர் உள்ளத்தில் இந்த வார்த்தை உனக்காகத்தான் சொல்லணும். அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு மட்டுமல்ல, நம்ம பிள்ளைகளுக்கும் அதுதான். சோத்திரம். இந்த கண்களை அவர் திறக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோட 3 தரம் அடித்தது என்ன? இந்த பிரச்சனை வந்தது உன்னாலதான் அப்படின்னு இவர் உங்களை பார்த்து சொல்லுவார். நீங்க சொல்லுவீங்க, இங்க இல்லை உங்களால தான் அப்படின்னு. இங்க இந்த கை இந்த பக்கம் நீட்டும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடிச்சுக்கிட்டு சாகிறதுக்காகவா சபைக்கு உங்களை அழைச்சார்?
அல்லேலூயா. இதுக்கு முன்னால் இவ்வளவு நல்லா ஸ்மூத்தா போன இந்த வீடு இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி வீட்டில் அட்லீஸ்ட் இந்த 1 மணி நேரம் இந்த ஜெபம் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இடத்துல வரும்போது, இந்த ஆராதனைக்குள்ள வரும்போதே கர்த்தர் பேசியிருப்பார். அல்லேலூயா. இங்கே ஒரு ஃபேமிலி வருவாங்க, நாங்கள் சாதாரணமாக தான் பாடுவோம். இந்த பாடிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை சொன்னார். அல்லேலூயா. என்னது? இந்த காரியத்தை வெளிப்படுத்தினாரு, இந்த காரியத்தை எங்களோடு பேசினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். காரணம் என்னன்னா, அவங்க அந்த வாஞ்சையோடு வந்து தேடி வர்றாங்க. அல்லேலூயா. நான் ஒரு சாதாரணமான கழுதை ஆண்டவரே, நான் உம்மை சுமந்து செல்லுகிறதான சாதாரண கழுதை ஆண்டவரே, நீங்க என் மேல இருந்ததுனால உம்முடைய வார்த்தையை என் வாயில போட்டீங்க, அந்த ஆத்துமா அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. நல்லா பாடும் இல்லையா? குட்டி நானையா கழுதை குட்டி நானையா, இயேசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா, இயேசு ராஜா செல்கையில் ஓசன்னா ஓசன்னா அப்படி நம்ம பாடுவோம். எனவே இந்த நாளிலே அவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. கர்த்தருடைய தூதனானவன் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோட 3 தரம் அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறதினால். இதனால்தான் மோசே, ஆண்டவரே உம்முடைய வழியில நடக்கும்படி கர்த்தாவே, எப்படி உம்முடைய வழியில நான் நடக்கணும் ஆண்டவரே, இந்த வழியை நான் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் உம்முடைய வழியில நடத்தணும் ஆண்டவரே, என் குடும்பம் உம்முடைய வழியில நடக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகம் செல்லுவதற்கு ஒரே வழி இயேசுதான். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுதான், இயேசுதான். பவுல் சொன்னது போல நாமும் சொல்லணும், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. அப்படி சொல்லுவதற்கு நம்ம ஆயத்தமாகணும். ஆமேன். உன்னை கொன்று, அவர் சொல்றார், எனக்கு விலகாமல் கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிற்று, எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோடைய வைப்பேன். போக சொன்னது யாரு? ஆண்டவர் தானே போக சொன்னார். இப்போ ஏன் ஆண்டவர் இவனை கொல்ல வரணும்? ஏன்னா மிகவும் கணம் பண்ணுவேன், மிகவும் சம்பாதிப்பேன், மிகவும் சம்பாதிப்பேன், இன்னும் அதிகமாக சம்பாதிப்பேன். இன்றைக்கு இந்த ஆராதனையை விட உனக்கு இந்த சம்பாத்தியம்தான் முக்கியம்னு சொல்லி ஓடுனேனா, ஆமேன், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆமேன், அதையெல்லாம் ஊதி போடுவேங்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. காலையில் ஆண்டவர் 7 மணிக்கு உனக்காக காத்திருக்கிறாரு, 10:30 மணிக்கு உனக்காக காத்திருக்கிறாரு, சாயந்தரம் 6 மணிக்காக காத்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை ஆராதிப்பதற்காக. ஆமேன். அப்பொழுது பிலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன். இப்படி எத்தனை தடவை பாவம் செய்தேன் பாவம் செய்தேன்னு சொல்லிட்டு கம்யூனியன்ல வந்து உட்கார்றோம். ஆனாலும் ஆண்டவர் பாருங்க, மன்னிக்கிறாரா இல்லையா? மன்னிக்கிறாரா இல்லையா? சரி, ஆமேன். இவர் சொல்றார் பாருங்க, நீர் எனக்கு, நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன், இப்பொழுதும் உமது பார்வைக்கு இது தகாததாய் இருக்குமானால் நான் திரும்பி போய்விடுகிறேன் என்றார். உமக்கு சரியில்லைன்னா நான் போய் விடுகிறேன் அப்படிங்கிறாரு. கர்த்தருடைய தூதனானவர் பிலேயாமை நோக்கி, அந்த மனிதரோட கூட போ. மறுபடியும் பாருங்க, ஆண்டவர் சொல்றார், கூட போ, நான் உன்னோட சொல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ சொல்ல கடவா என்றார். அப்படியே பிலேயாம் பாலாக்கின் பிரபுகளோட கூட போனான். ஆமீன், சோத்திரம். 41வது வசனத்தில், 39வது வசனத்தில் பிலேயாம் பாலாக்குடனே கூட போனான், அவர்கள் கீரியாத் ஊசோத்தில் சேர்ந்தார்கள். இந்த பிலேயாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க போகிறது பாலாக்குக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமேன். 41வது வசனத்தில், மறுநாள் காலமே பாலாக் பிலேயாமை கூட்டிக் கொண்டு அவனை பாகாலுடைய மேடுகளில் ஏற பண்ணினான். அவ்விடத்திலிருந்து பிலேயாம் ஜனத்தின் கடைசி பாளையத்தை பார்த்தான். அல்லேலூயா. இப்போ இங்கே அவர் சொல்றாரு, ஆமேன், இந்த இடத்துல ஆண்டவர் பேசணும்னா நீ எனக்கு இந்த காரியத்தை செய்யணும்னு 23வது வசனத்தில் பிலேயாம் பாலாக்கை நோக்கி, நீர் இங்கே எனக்கு 7 பலிபீடங்களை கட்டி, எத்தனை பலிபீடம் கட்டணுமா? 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் இங்கே எனக்கு ஆயத்தப்படுத்து. ஒருவேளை ஆண்டவர் என்னது, ஆண்டவர் இப்படி செஞ்சாலும் கர்த்தர் ஒருவேளை மாறுவாரான்னு ஆண்டவருக்கு இவர் வந்து காணிக்கை கொடுத்து பலி செலுத்தி ஆண்டவர் மனசை மாற்றிடலாம். இவனை ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுறாரு. சோத்திரம். பிலேயாம் சொன்னபடியே பாலாக் செய்தான். பாலாக்கும் பிலேயாமும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பலிபீடத்தில் ஒவ்வொரு காளையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவும் பலியிட்டார்கள். பின்பு பிலேயாம் பாலாக்கை நோக்கி, உம்முடைய சர்வாங்க தகன பலி அண்டையில் நில்லும்,
நான் போய் வருகிறேன், கர்த்தர் வந்து என்னை சந்திக்கிறதா இருக்கும், அவர் எனக்கு வெளிப்படுத்துகிறதை உமக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஒரு மேட்டின் மேல் ஏறினான். தேவன் பிலேயாமை சந்தித்தார். பிலேயாமை சந்தித்தார். அல்லேலூயா. அப்பொழுது அவன் அவரை நோக்கினான். 7 பலிபீடங்களை ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு பலிபீடத்தில் ஒவ்வொரு காளையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டேன் என்றான். கர்த்தர் பிலேயாமின் வாயிலே வாக்கு அருளி, நீங்கள் போடுற காணிக்கைக்குரிய பலனை கொடுத்துருவார், நீங்கள் செலுத்துகிற காணிக்கைக்குரிய பலனை கொடுத்துருவார். ஆனால் உங்களை கர்த்தர் அங்கீகரிக்கிறாருங்கிற சோதனை பண்ணிக்கோங்க. ஏன்னா அவர்கிட்ட தானே வாங்கணும், அவர்கிட்ட வாங்கினதை கொடுத்துட்டோம், அதுக்குரிய திரும்ப கொடுத்துருவார். இங்கே கவனிக்கணும். பாலாக்கினிடத்தில் திரும்பி போய் விதமாய் சொல்ல கடவா என்றார். ஆமேன். ஆண்டவர் வாயை திறந்து சொல்றாரு. ஆமேன். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்து, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளில் உள்ள ஆராமிலிருந்து வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான். இப்போ கவனிங்க, உங்களை சபிக்கிறது தான் ஆண்டவருடைய வேலையா? சொல்லுங்க. நீங்க வீணா போனா ஆண்டவருக்கு சந்தோஷமா? சொல்லுங்க. ஆமேன். இப்போ அவர் சொல்றாரு பாருங்க, தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? அல்லேலூயா. கர்த்தர் உன்னை வெறுக்கவில்லை, அவர் வெறுக்காதனால தான் இங்கே அமர்ந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் என்னை வெறுக்கவில்லை, கர்த்தர் என்னை சபிக்கவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் சபிச்சிருந்தா நீங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்திருக்க முடியாது, இந்த சத்தத்தை நீங்கள் கேட்கவே முடியாது. அல்லேலூயா. துன்மார்க்க நீதிமான்களின் சபையில் நிலைத்து நிற்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாவிகள் நீதிமான்களின் சபையில் நிலை நிற்கவே முடியாது. அப்போ ஆண்டவர் உங்களை வந்து பற்றி எனக்கு அமர வைத்திருக்கிறான்னு எவ்வளோ பெரிய கிருபை. கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். சோத்திரம் போடுறதுக்கு கூட பஞ்சம் வந்துருச்சு. அல்லேலூயா. ஆமீன். பாருங்க, கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு, கண்மலை உச்சியிலிருந்து அவனை கண்டு, குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். இந்த ஜனங்கள் ஜாதிகளோடே கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்மளை தனித்து வாசம் பண்ண வச்சிருக்கிறார். அல்லேலூயா. யாரு வாயிலையும் நன்றி வரல பாருங்க. தனித்து வாசம் பண்ணுவான். எப்படி? தனித்து வாசம் பண்ணுவான். இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் நம்மளை இந்த இடத்துல தனிமையாக கொண்டு வந்து உட்கார வச்சு, நல்ல வசனம் கேட்க வச்சு, ஒரு அமைதியான சூழ்நிலையில் புதுசாக வர்றவங்களுக்கு கூட இந்த ரம்யமான சூழ்நிலையை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஏன் உங்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம் வரமாட்டேங்குது? என்ன வரமாட்டேங்குது? நீங்கள் தனித்து வாசம் பண்ணுகிறதான ஒரு ஜனம். புரியல? கண்ணு திறக்கப்படல பாருங்க. தனித்து வாசம் பண்ணுகிறவர்கள் அப்படின்னா, நீங்க ஜனங்களுக்குள்ளே இருந்தாலும் உங்களுடைய ஸ்பெஷாலிட்டியை கர்த்தர் மற்றவர்களுக்கு காட்டுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரிதா? ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வித்தியாசப்படுத்தி காட்டுவார். உங்களுடைய ஜீவியம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய உணவு முறை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, நீங்க 10 நாளைகளை டெஸ்ட் பண்ணி பாருங்க, அவங்களும் சாப்பிடட்டும், அவங்க நல்ல நான்வெஜ் எல்லாம் நல்லா சாப்பிடட்டும், எங்களுக்கு இந்த சிம்பிளான உணவை மட்டும் கொடுங்க. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க, அவங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க, எங்களுடைய முகத்தையும் பாருங்க, அவங்களுடைய முகத்தையும் பாருங்க. என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர். சொல்லுங்க, என் தேவன் பெரியவர். சொல்லுங்க, என் தேவன் பெரியவர். தனித்து வாசம் பண்ணுகிறவனுடைய வித்தியாசத்தை கர்த்தர் வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக சகல கண்களுக்கு முன்பாக, நான் தனித்து வாசம் பண்ணுவேன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சத்தியமங்கல காட்டுக்குள்ளே போனீங்கன்னா புலி அடித்து கொண்டு போடும். நம்ம ஊரோட சேர்ந்து தான் வாழ போகிறோம். இல்லையா? சரிங்களா? நான் தனியாக இருக்க போகிறேன், ஆண்டவரே தனியாக தான் இருக்க சொன்னார்னு சொல்லி அப்படி போனால் என்னாச்சு? ஆமேன். அப்படி இல்லை, ஊருக்குள்ளே தான் இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய கொள்கைகளோடு, அவருடைய வார்த்தையோடு, அவருடைய பிரசன்னத்தோடு, அவருடைய நடத்துதலோடு, அவருடைய வழியில் நடத்துதலோடு, கண் திறக்கப்பட்ட வாழ்க்கையோடு வாழ்கிறவனுக்கு தனித்த வாழ்க்கை. அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்கள். அல்லேலூயா. ஏன் உங்களால் இந்த அல்லேலூயா சொல்ல முடியலன்னா, நீங்கள் பிலேயாம போல உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களால் ஏன் இந்த வார்த்தை புரிஞ்சு கொள்ளாமல் மனசுக்குள்ளே இருந்து ஒரு சின்ன ஒரு கையளவாவது அப்படி எழுந்து ஆமேன்னு உங்கள் முகத்தை நான் பார்க்கும்போது கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கச்சனுங்கிறதும் கூட இல்லை. அல்லேலூயா. அப்போது இங்கே சொல்கிறாரு பாருங்க, ஆமேன்.
குன்றுகளிலிருந்து தனித்து வாசமாயிருப்பார்கள். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இங்கே யாரும் மலடு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த நாளிலே எல்லா திருமணமான பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் நல்ல வாழ்க்கையை, குழந்தைகளை கொடுத்து இந்த சபையில் ஒரு பெருக்கத்தை கொடுக்க போகிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்லா கைதட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். இந்த மாதிரி காரியத்தை எல்லாம் சொல்லும்போது அவருக்கு அனுக்கிரகா இல்லை, நீங்கள்லாம் நல்ல கைதட்டி உடனே சொல்லணும். அப்போ தான் உடனே ஆண்டவர் தந்துடுவார். அல்லேலூயா. என்னது உடனே? இல்லை ஜோஷுவா, சந்தோஷமாக கைதட்டு. ஆமென். அல்லேலூயா. சண்டே கிளாஸ்க்கு ஆள் இல்லை, சண்டே கிளாஸ் பிள்ளைகளே இல்லை, கம்மி. சீக்கிரம் கல்யாணம் பண்ணு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். அல்லேலூயா. எல்லாம் கை பிடிச்சி குழந்தைகளை கூட்டிகிட்டு வரணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க சொல்கிறாரு பாருங்க. இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, நீர் எனக்கு என்ன செய்தீர்? இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்க சபிக்க சொன்னால் சபிக்கிறீர் என்று சொல்லி பார்த்தீங்கன்னாக்க அவ வேண்டாம் அப்படிங்கிறாரு. இந்த 13வது வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்க பாலாக் அவனை நோக்கி, இதை விட இன்னொரு இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன், பிஸ்காவின் கொடுமுடிக்கு. அங்கே பார்த்தீங்கன்னாக்க கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அங்கே நான் ஆமீன் சொல்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவன் கூட்டிகிட்டு போகிறான். 19வது வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்க பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. என்னது? இப்போவும் அவனுக்கு தேவ சமூகம் முன்னால் போயிட்டு தான் இருக்குது. இப்போவும் பார்த்தீங்கன்னாக்க எனக்கு இன்னமும் கனம் பண்ணுவான்னு சொல்லி போகிறான். ஆமீன். இந்த 19வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. உனக்கு சொன்ன வார்த்தை, எனக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும். சொல்லுங்க, உங்களுக்கு சொன்ன வார்த்தை, எனக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும். சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, எனக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும். யோபு தாத்தா சொன்ன போல எனக்கு குறித்து இருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். சொல்லுங்க, எனக்கு குறித்து இருக்கிறதை நிறைவேற்றுவார். சபைக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். ஆமீன். ஒவ்வொருவருக்கும் சொன்னதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆமீன். அவர் குறித்ததை நிறைவேற்றுகிற தேவன். அவர் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திரும்பக்கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும். இன்னைக்கு வரைக்கும் பண்ணின அக்கிரமத்தை எல்லாம் நினைச்சிருந்தா இந்த இடத்துல உட்கார முடியுமா? சொல்லுங்க. செல்போனில் பார்க்குற அக்கிரமம், வீட்டுக்குள்ள நடக்கிற அக்கிரமம். ஆண்டவர் பாருங்க, சில நேரத்தில் நம்ம அதை பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, சே இது நம்மளுக்கு ஒத்து வராதப்பா, இதை தள்ளி இருப்பான்னு சொல்றாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? ஆமாம் சொல்ல மாட்டீங்களா? சொன்னாரா இல்லையா? இவங்க வீட்டு பக்கத்தில் இந்த கூட்டம் நமக்கு ஆகாது, நம்ம போய் உட்காந்துட்டோம், வேண்டாப்பா எந்திரிச்சு போன்னு சொன்னாரா இல்லையா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுதான் சொல்றாரு, அக்கிரமத்தை ஆமென் ஸ்தோத்திரம், அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கன்னு இல்லை. ஆண்டவர் பாருங்க, இந்த மனஸ்தாபத்தை கொடுத்து, ஐயோ ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, சேர்த்துக்கிட்டாரா இல்லையா? சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஸ்தோத்திரம். பாருங்க, தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. நெஞ்சில கை வச்சுருங்க, ராஜாவின் ஜெய கம்பீரம். ஆமேன், ஆமேன். ரத்தம் சிந்தி மீட்ட ராஜாவின் ஜெய கம்பீரம் எனக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்து பேலன் அவர்களுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. எங்க மூட்டு வலின்னு வந்த அம்மா எந்திரிமா, தேவ கிருபியம்மா மூட்டு வலி போயிருச்சு. அல்லேலூயா. சும்மா ஒன்றும் இல்லை, அத்திப்பழ எடையை கொண்டு போய் போடுனாங்க. என்னது? அத்திப்பழ எடையே இல்லை, அத்திப்பழம் அடையே ஆமேன் அவருக்கு எசேக்கியா ராஜாவுக்கு போடணுங்கிறது இல்லை, கர்த்தருடைய வார்த்தையே என்ன செஞ்சிருக்கோம்? சுகமாயிருக்கும். சும்மா ஒரு பேருக்காக பார்த்தீங்கன்னாக்கா அத்திப்பழத்தினுடைய எடை என்ன செஞ்சாங்க அவருக்கு போய் போட்டு கேன்சர் சுகமாயிருச்சு. அல்லேலூயா. சும்மா முருங்கைக்கீரை ஜூஸ் தான், தோத்திரம் பண்ணிட்டு குடிங்க. அல்லேலூயா. என்னது? அவருக்கு இந்த ஜூஸ் குடித்தா நல்லதா? அல்லேலூயா. இந்த ஜூஸை நீங்கள் போய் வீட்டில் போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா பேர குழந்தைகள் எல்லாம் குடிச்சு போடுவாங்க. ஆனால் அதில் இல்லை, ஜெபம் பண்ணுங்க. சும்மா சாதாரண முருங்கைக்கீரை ஜூஸில் கூட இருக்குது. ஆண்டவரே இதை நீங்கள் ஆசீர்வதிச்சு கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அதுக்காக மூட்டு வலிக்குதுன்னு சொல்லி 10 வாரம் ஆராதனைக்கு வராமல் இருந்தால் எப்படி இருக்கு? அல்லேலூயா.
இந்த நாளில் மூட்டு வலி எல்லா வலியும் எல்லாம் நீங்கி போகும்படி கரந்தட்டி கத்திர சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் பண்ணுவோமா? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். அல்லேலூயா, சோத்திரம். என்ன சந்தோஷம் பிரதர், ஒரு சிலிண்டரை கூட என்னால் ஃபிட் பண்ண முடியல. நீங்கள் ஃபிட் பண்ணி கொடுத்தீங்களா இல்லையா? அல்லேலூயா. அப்படி புது சிலிண்டர் ஃபிட் பண்ண முடியல, கஷ்டம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த டிங்கர் வேலை அடித்து அந்த கை பலன் ஆகிடாது. அல்லேலூயா, பிடிச்சா வந்துருச்சு. அல்லேலூயா. என்ன அம்பரோஸ் பிரதர் கரெக்டா? ஆமீன். இந்த நாளிலே இந்த சரீர பிரமாண பலனையும் தருவார், ஆவிக்குரிய பலனையும் தருவார். அல்லேலூயா, ஆமீன். ஒரு பாருங்க, பிசாசு ஓட்டும்போது இயேசுவின் நாமத்தினால போ அப்படின்னா போகுதா இல்லையா? ஆமீன். அப்படிப்பட்ட காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் எல்லாம் சொல்லுங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. அல்லேலூயா. இதை முழுவதும் நீங்கள் படிச்சுங்க. 23ஆம் அதிகாரம், 24ஆம் அதிகாரம், 25ஆம் அதிகாரத்தினுடைய ஆமீன் கடைசி வரைக்கும் நீங்கள் படிச்சிருங்க. அல்லேலூயா. இந்த பிலேயாம் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணார். ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க இவன் கூட சமூகம் போயிட்டே தான் இருந்தது. கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்க கடைசியில் இந்த பாலாக்கு அடைச்சி நாயை ஓடிப்போ, மிகவும் கணம் பண்ணுவேன்னு சொன்னார். கணம் பண்ணுவேன் சொன்னார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க கணம் பண்ணாமல் இவர் வந்து நாயேன்னு சொன்னதுக்கப்புறம், நீ இவ்வளோ தூரம் எனக்கு நிறைய காசெல்லாம் கொடுத்துட்டேன், நான் ஒன்றே ஒரு சீக்ரெட் மட்டும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் ஆமீன் 2ஆம் அதிகாரம், சீக்கிரமாக வாசிங்க. 12லிருந்து. போன வாரம் எந்த சபையை பார்த்தோம்? பிலதெல்பியா. இன்னைக்கு பாருங்க, பெர்கமு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும். எல்லா வீட்டு பக்கம் விக்கிரக கோயில் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? விக்கிரகம் இல்லாத இடம் எங்கேயாவது இருக்குதா? எல்லா பக்கம் அவன் இருப்பான். அனுமதியும் வாங்கியிருக்கிறான். அவனுக்கு இருக்கிறதுக்கு ஆமேன் ஆண்டவர் அனுமதியும் கொடுத்திருக்கிறார். சரியா? இருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறே. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு, எல்லாம் சொல்லுங்க, சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் ரெகோபோத்தேஜி சபையில் இருக்கிறாங்களா? எப்படி? எனக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் எப்படியாவது வரணும், ஆனால் ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க கொடுக்குற விதம்தான் எனக்கு வேணுங்கிறது, அது வேண்டாம். எப்படியாவது ஆசீர்வாதத்தோடு நம்ம போவேன். எனக்கு உலகத்தின் ஆசீர்வாதம் வேணும், ஆனால் இந்த கர்த்தருடைய பந்தியும் வேணும். நான் உலகத்தில் எப்படி வேணாலும் வாழ்க்கை வாழ்ந்துக்குவேன், எப்படி வேணாலும் வாழ்க்கை வாழ்ந்துக்குவேன், ஆனால் இந்த கர்த்தருடைய பந்தியிலையும் பங்கு வரும். இப்படிப்பட்ட போதனைகள் சபிக்கப்பட வேண்டும். ஒன்றும் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு அனுபவம் தான் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு, விரும்புகிறார். கையொருத்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இது தனியாக நம்ம ஒரு கிளாஸ் எடுக்கலாம். அப்படியே நிக்கோலாய் மதஸ்தர் ஆமீன் இந்த பிலேயாம் போதனை செய்த இந்த பிலேயாமுடைய போதனையை கை கொள்ளுகிற மக்கள் இருக்கிறாங்க. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறலும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். இப்போ ரெகோபோத்தேஜி சபையே, நீ மனம் திரும்பு. எப்படி? நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். என் வாயின் பட்டயத்தால், ஏன்னா நல்ல வார்த்தை கிடைக்காது. நீங்கள் எங்கே போனாலும் உங்களை வந்து நேசிக்கிற மாதிரி நல்ல வார்த்தையே கிடைக்காது. எல்லாரும் உங்கள் மேலே எரிஞ்சு விழுவாங்க, அடைச்சி நாய் அப்படிம்பாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்களை எல்லாரும் வெறிப்பாங்க. ஆண்டருடைய வாயின் பட்டயம் கிரியை செய்கிறது எப்படித்தான், நீங்கள் எதிர்பார்த்து போகிற யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்களை முதற்கொண்டு எல்லாரும் எரிஞ்சு விழுவாங்க. வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம கடைசியில் செத்தே போயிடலாங்கிற நிலைமைக்கு நீங்கள் வருவதெல்லாம் நடக்கும். ஆமேன். பார்த்தீங்கன்னா ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன்.
ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை. கவனிங்க, இந்த மறைவான மன்னா ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலையில் எழுந்து நீங்கள் ஜெபம் பண்ணும்போது சில வார்த்தைகளை கொடுப்பார் பாருங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட அனுபவம் உண்டு? அல்லேலூயா. ஒரே ஒரு கை தான் நல்லா அப்படி மேலே தூக்குது. அல்லேலூயா. ஏன்னா அந்த அனுபவத்தில் இல்லாமல் இருக்கிறீங்க. மறைவான மன்னா ஆண்டவர் நமக்குன்னு பர்சனலா, அம்பரோஸ் பிரதரா இப்படி ஜெபம் பண்ணுப்பா, உன் குடும்பத்துக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குதா, நான் இப்படி நீ இந்த வார்த்தையை கொடுப்பார். ஆமேன். லதா சிஸ்டர், ஆமீன். ஆக்னஸே கை ஒருத்தி சோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு மறைவான மன்னாவை கொடுப்பாரு. இந்த கஷ்டத்திலிருந்து எப்படி நீ வரப்போற, ஏன்னா நீ ஜெயிக்கிறவன். வாழ்க்கையில் வந்து நமக்கு விழுந்தாலும் நம்ம எழுந்து நிற்க வைக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. பிசாசு சொல்லுவான், நீ செத்துரு, வாழ்க்கையை முடிச்சிரு. அல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், சத்துருவேன், நான் விழுந்தது உண்மைதான். அல்லேலூயா, நான் விழுந்தது உண்மைதான். ஆமேன். ஆண்டவரை போல நம்மளும் அவமானத்தை தாங்கிக் கொள்ளணும். அல்லேலூயா. அவனுக்கு முன்னால, இதே உன் கண்ணுக்கு முன்னால நான் என் வாழ்க்கை உயர்வதை நீ பார்க்க போற. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமேன். அங்கதான் மறைவான மன்னா கிரியை செய்யும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வரும், கிரியை செய்யும். மறைவான மன்னாவை, ஆமேன், என்னது, ஆமேன், கொடுப்பேன். மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும், இதெல்லாம் சில அடையாளங்கள். அல்லேலூயா. இந்த குறிக்கல்லையும் ஸ்பெஷாலிட்டி, அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும், அதை பெறுகிறவனே அன்றி நமக்கு அவார்டு கொடுக்குறாங்க இல்லையா? அப்படி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க்கு, கோல்டு மெடல் கொடுக்கும்போது பேர் எழுதி கொடுக்குறாங்க இல்லையா? இப்படி ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு இல்லை. அது எல்லாத்தையும் யாக்கோபுக்குன்னா யாக்கோபு தான், ஏசாவுனா ஏசா தான். அல்லேலூயா. யோசேப்புனா யோசேப்பு தான். எப்படி? யோசேப்புக்கு என்னதான் யோசேப்பு, யூதாவுக்கு என்னமோ யூதா. கடலில் இருக்கிறதான ஆசீர்வாதம் உனக்குடானா கடலில் போய் அவன் என்ன செய்கிறான்? அவனை போல கடலில் போய் தோண்டி எடுக்கிற ஆட்கள். நீங்கள் போய் கடலில் போய் வேலை செய்ய முடியுமா சொல்லுங்கள்? இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டை தயாரிப்புறீங்க, கடலுக்குள்ளே போய் நீங்கள் வேலை செய்யுங்கன்னா போவீங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு காற்று வந்து கடற்கரையில் போய் நின்னாவே என்னது, பயந்தொட்டே அப்பான்னு ஓடி வந்துடுவீங்க. அவன் பாருங்க கடலில் உள்ளே போய் ஆழத்தில் எழுந்து முத்து குளித்து சும்மா கப்பல் கட்டுறான் பாருங்க. அல்லேலூயா. அது அவனுக்கு கடலில் கொடுக்குற ஆசீர்வாதம், காற்றுக்கு ஆசை இருக்குது. ஆமேன். இப்படி 12 பேருக்கு ஒவ்வொன்றும் ஸ்பெஷாலிட்டி தான். அல்லேலூயா. ஆமேன். அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தை சொல்லுங்க. புதிய நாமத்தை சொல்லுங்க. எழுந்துருங்க. புதிய நாமத்தை சொல்லுங்க. புதிய நாமத்தை. அவரை விட்டுருங்க, அவரை உட்காரட்டு. இந்த இதில் இப்படி வந்து நில்லுங்க, வரிசையாக நின்றுக்குங்க. அல்லேலூயா. சோத்திரம். இன்னும் நான் பிரசங்கத்தை முடிக்கல. நீங்கள் எல்லாம் பைபிள் எல்லாம் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லாம் வரிசையில் நின்றுங்க. அல்லேலூயா. ஆமேன். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவர். நில்லுங்க. சில நேரத்தில் நின்னும் செய்தியை கேட்கணும் இல்லையா? சோத்திரம் ஆண்டவரே, இந்த நாமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இதை பெற்றுக்கொள்ளணும்னா ஆமேன், எல்லாரும் சீக்கிரமாக ரெடியாங்க. இதை பெற்றுக்கொள்வதற்குரியதான வழியை ஆமேன். சோத்திரம் ஆண்டவரே. வேதம் கலாச்சியர்கள் நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த பவுலுக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். என்னது பிழைத்திருக்கிறேன்? நம்முடைய பழைய வாழ்க்கை என்னது? பழைய வாழ்க்கை அடிக்கப்பட்டாச்சு, ஸ்வாவங்கள் அடிக்கப்பட்டாச்சு. அல்லேலூயா. இப்ப நான் பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அம்மா என்னை கவனிங்க. ஆமேன். ரெபேக்கா, இப்போ யாரு நமக்குள்ள பிழைத்திருக்கணும்? நம்முடைய செயல்கள் எல்லாம் இயேசு கிரியை செய்யணும். அல்லேலூயா. இயேசு சொல்லுங்க, கிறிஸ்து. ஆமேன். நான் அல்ல, கிறிஸ்துவுக்குள் நான் பிழைக்கிற அவர் எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோத்திரம். நல்லா சொல்லுங்க, பிழைத்திருக்கிறேன். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, இப்போ ஒரு முடிவெடுங்க. இப்போ நான் பிழையாம போல ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் ஒருவேளை ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க மாறுவாரோ அப்படின்னு சொல்லி
என்னுடைய காணிக்கை அல்லது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்றை கொடுத்து ஆண்டவருடைய மனசை மாற்றிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் அது சொன்னது தான். வேண்டான்னா வேண்டாம் தான் விட்டுருங்க, வேண்டான்னா வேண்டாம் விட்டுருங்க. இப்போ நீங்கள் தேவனுடைய சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. மாம்சத்தில் பிழைப்பது என்றால் நம்முடைய விருப்பப்படி அல்ல அப்படி பிழைப்பது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பானா பிழைக்க மாட்டானா? சொல்லுங்க. விசுவாசத்தினால் நீதிமான். அப்படியே கொஞ்சம் அப்படி இந்த பக்கம் வாங்க, இந்த பாய் ஓரத்துக்கு வாங்க, இன்னும் கொஞ்சம் வாங்க. அல்லேலூயா. ஆமென். சோதர முறை நேரம் வாங்க. ஒரு பிரசங்கத்திலே எல்லாம் கரெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அல்லேலூயா. ரைட், ஓகே. விசுவாசத்தினால் நீதிமான், இந்த வார்த்தை உண்மையா இல்லையா? பிழைப்பமா இல்லையா? அல்லேலூயா. இந்த ஸ்வாபத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, இதைத்தான் மோசே பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே உம்முடைய வழி அன்னைக்கு ஜெபம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை வானம் பார்த்த பூமி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 36வது வசனத்தில் சொல்லியிருக்கிற அந்த 17 காரியங்கள் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். கரந்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த மாம்ச சிந்தையை ஒழிச்சிட்டோம்னா, பாலாக்க ஆமேன் பிழையாம போல மாம்ச சிந்தையை ஒழிச்சிட்டணும். அல்லேலூயா. ஆமேன். மோசையை போல, ஆண்டவரே எனக்கு இந்த உலக ஆசீர்வாதத்தையெல்லாம் நான் எனக்கு கேட்கல, எப்போ நான் உம்முடைய சித்தப்படி செய்யணும், உம்முடைய விருப்பப்படி வாழணும். ஆண்டவரே உங்கள் இருதயத்தில் என்னை எப்படி நீங்கள் வைக்கணும்னு திட்டம் வச்சிருக்கு, அதை அறிந்து நான் செயல்படுகிற இருதயத்தை தாங்கன்னு சொல்லுகிறவங்களுக்கு தான் மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இப்படிப்பட்டவர்களுக்கு முன்னால் அவருடைய சமூகம் செல்லும், அவருடைய சமூகம் செல்லும். அது கண்டிப்பாக வெற்றியை தரும். அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இன்றைக்கு நான் ஒரு முடிவுக்கு வருகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு இந்த பந்தியிலே நம்மை வரவழைத்து அவர் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்ததை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?